ஒளியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் ஒளியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அழியாடும் மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான அடியாளும் மலர் தூவும் அடியார்கள் உள்ளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றற்ற பண்டை மறைவன்றற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக மறைவன்றற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணமேபுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரீக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் சுந்தர மாலையன் வாழ்வும் ஐந்தாரில் சுவர்க்க வைப்பும் இந்திர ஞாலம் கணாயனக் கண்டு உன் இணையடிக்கே இந்திர ஞாலம் கணாயனக் கண்டு உன் இணையடிக்கே அந்த மில் காதல் உற்று அடிக்கே அந்த மில் காதல் உற்று ஆராத இன்பத்து அமர்ந்திருக்க தந்து அருள் கோமுக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே ஆராத இன்பத்து அமர்ந்திருக்க தந்தருள் கோமுக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நூதலும் கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாய் அழகும் பெருமையரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பெருமையரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர் தாள்கள் பிரியாத மனமும் அறிவினர்கள் அகலாத ஞானமே வடிவா மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரசை சிவஞான மாமுனி பன்மலர்த்தாள் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரசை சிவஞான மாமுனிபன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாபினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம் ஓதிடும் நாபினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்பிலே இந்த சிவஞான மாபாடியத்தினுடைய சிறப்பு பாயிரத்திலே பெரும்பெயர் கடவுளில் கண்டு என்று அந்த ஆன்மா ஜீவான்மா இவற்றை அவற்றினுடைய சிறப்பு இயல்புகளை அறிதலை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதிலே நாம
இந்த சிறப்பாக அறிவது என்பது அது இந்த சிவஞான போதத்தின் பிற்பகுதியிலே உண்மை அதிகாரத்து நிகழ்வது. அந்த திருவருளால், பதிஞானம் என்று சொல்லக்கூடிய திருவருளால் ஆன்மா தன்னையும் தலைவனையும் உண்மையாக அறியும். ஆதலின் அங்க திருவருள் கண்ணாக அனுபூதியில் கண்டு சிறப்பிலக்கம், அந்த சிறப்பிலக்கணம் உணர்தல் என்று குறிப்பிட்டார். எனவே அந்த திருவருள் கண்ணாக, இந்த திரு என்பது செல்வம், அங்க அந்த திரு என்பது அழகு, தூய்மை, உண்மை, உயர்வு, நிறைவு என்று பல பொருள்படும். செல்வம் என்பது பொருளை குறிக்கும். பொருள் என்பது எதை குறிக்கும்னா என்ப காரணம் எதுவோ அதுதான் பொருள். பொன்னும் மணியும் உள்ளவரை மக்கள் செல்வர் என்று கருதுகின்றார்கள். திரு செல்வத்துக்கு அடைமொழி. ஆகவே திருச்செல்வம் என்பது அழகிய செல்வம், தூய்மையான செல்வம், உண்மையான செல்வம், உயர்ந்த செல்வம், நிறைந்த செல்வம் என பல வகையாக பொருள்படும். இந்த திருவை பெற்ற செல்வம் எது என்று கேட்டால் அந்த பொன்னும் மணியும் ஆகிய பொருள்தானா செல்வம் என்று கேட்டால் இதெல்லாம் பொய்ப்பொருள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொருள்கள் எல்லாம் பொய்ப்பொருள் என்று. ஏன்னா இதனால வரக்கூடிய இன்பம் உண்மையான இன்பம் அல்ல, அது நிலையில்லாத இன்பமும் கூட. அது இன்பம் போல் தோன்றுகின்ற துன்பம்தான். எனவே அப்படி சொல்லப்படுவதனால பொருளுக்கு வேறாக ஒரு செல்வம் உண்டு என்றாவது, செல்வம் பல வகைப்படும் என்றாவது எண்ணம். அப்படி எண்ணதற்கு அங்கே இடம் இருக்கிறது. இந்த ஐயப்பாடு 2 மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்தது. அந்த மாணவர்கள் இருவரும் நண்பர்கள். எது செல்வம் என்பதை அறிய வேண்டும் என்ற முடிவுக்கு அந்த இருவரும் வந்தனர். அதுல ஒரு மாணவன் பேரு மணி, இன்னொரு மாணவன் பெயர் முத்து. 2 பேரும் நண்பர்கள் தான். இந்த மணி என்பவன் நல்ல மணி உள்ளவன், பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். முத்து அவன் பரம ஏழை. ஆனாலும் இருவரும் அறிவாளிகள் ஆனதால் இவர்களுக்குள்ளே ஒரு நட்பு ஏற்பட்டு வளர்ந்தது. ஒரு நாள் மணி தன் தந்தையிடம் சென்றான். தான் முத்துவுடன் சென்று செல்வம் தேடி வருவதாக கூறி விடை பெற்று வழி செலவுக்கு வேண்டிய பொருளும் பெற்று புறப்பட்டான். இருவரும் பல ஊர்களை சுற்றி வந்தனர். பல இடங்களிலே பொருளை தேடினர். முடிவிலே அவர்கள் ஒரு மன்னனுடைய மாளிகையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். மிகவும் விலையுயர்ந்த பொருட்கள் அங்க மேஜைகள், நாற்காலிகள், தங்கத்தினால செய்த ஆசனங்கள், தந்தத்தினால செய்த கட்டில்கள், பஞ்சு மெத்தைகள், பட்டு விரிப்புகள், இப்படி பல வகையான பொருட்கள் அங்க இருக்கும். எதற்கும் அசையாத இரும்பு பெட்டிகள், முத்துகள், பவளங்கள், பொற்கட்டிகள், மணி குவியல்கள், சரிகைகளால் இணைக்கப்பட்ட உடுப்புகள், வைர நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், இப்படி பல வகையாக அங்க இருக்கும். ஆடு மாடுகள், யானைகள், குதிரைகள் போன்ற வாகனங்கள் அனைத்தையும் அங்கே கண்டார்கள்.
உடனே அந்த மணி என்ற அந்த செல்வந்த உடைய மகன், இந்த இடத்துல தான் நமக்கு வேண்டிய செல்வமெல்லாம் நிறைந்திருக்கிறது. நாம் பல நாள் பல இடங்களிலே சுற்றி அலைந்தாலும் முடிவிலே நிறைந்த செல்வத்தைக் கண்டு வெற்றி பெற்று விட்டோம் என்று மகிழ்ந்து கூறினான். அப்போ அந்த ஏழை பையனாகிய முத்து, நண்பா, அவசரப்படாதே, இங்கே செல்வமும் இல்லை, அது நிறையவும் இல்லை, நாம் வெற்றியடையவும் இல்லை என்று பொறுமையாக கூறினான். அவன் வியந்து போனான். என்ன, இங்க இல்லாத செல்வம் எங்கே இருக்குது என்றான். அப்போ அவன் சொன்னான், நாம் அரண்மனையை சுற்றி வந்தோமே, அரையறையாக பார்த்து வந்தோமே, எங்கேனும் ஒரு நூலகத்தை கண்டோமா? இல்லையே என்றான். இதை கேட்டு அந்த மணி பெரிதும் வெட்கப்பட்டான். ஆம், அது இங்கு இல்லை. செல்வம், அந்த பொருட்செல்வம் அழிவுபடுவது, ஆனால் அழியாத கல்வி செல்வம் இங்கு இல்லையே, அதற்கான கருவிகள் இங்கு இல்லையே என்று அந்த மணி அந்த கருத்தை ஒப்புக்கொண்டான். எனவே தான் இதையே பொருளாக கருதியதை எண்ணி அவன் வருந்தினான். மறுபடியும் அவர்கள் செல்வத்தை தேடி பல ஊர்களுக்கு சென்றார்கள். இன்னொரு ஊர்ல ஒரு பெரும் செல்வனுடைய மனையிலே அவர்கள் பார்க்கும் பொழுது அங்கு அழகான நூலகம் ஒன்று அருமையாக அமைக்கப்பட்டிருப்பதை அறிந்தார்கள். இருவரும் அங்கு சென்று தங்கி இருந்தார்கள். அடுத்த நாள் அவங்க அந்த இடத்துல அங்க அந்த அறைய பார்த்து அங்க அந்த செல்வத்தை பார்த்தாங்க. பார்த்தாலும் மறுநாள் அந்த மணி, அந்த செல்வந்தருடைய மகன் முத்துவை பார்த்து, நாம் கடைசியாக மிகவும் கஷ்டப்பட்டு உண்மையான செல்வத்தை கண்டுவிட்டோமே என்று சொன்னான். முத்து அப்பொழுதும் சொல்கிறான், எங்கும் செல்வம் இல்லையே, என்ன செய்வது என்று கூறி வருந்தினான். அப்போ அவனுக்கு இதுவும் செல்வம் இல்லையா என்று வியப்போடு அவன் கேட்டான். அதற்கு அந்த ஏழை பையன் சொன்னான், இந்த நூலகம் இந்த மாளிகைக்கு வருவார்க்கும் போவார்க்கும் ஒரு காட்சி சாலையாக வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய இந்த செல்வனது உள்ளத்தில் ஒரு நூலாவது இடம்பெறவில்லையே, ஏது இவனுக்கு செல்வம் என்றான். அது புதையல் அல்லவா இது என்று சொன்னான். அதை கேட்டவுடனே அந்த பையன் மிகவும் வெட்கி, பொருட்கள் அழிவதைப் போல நூல்களும் அழியக்கூடியவையே, வெறுமன ஏட்டில் இருப்பது உதவாது, கற்ற கல்வியே என்றும் அழியா செல்வமாகும் என அவன் படித்திருக்கிறான். அது இப்போது அவனுடைய நினைவுக்கு வந்தது. சரி என்று அவர்கள் அந்த இடத்தை விட்டு உண்மை செல்வத்தை தேட வேறு ஊருக்கு சென்றார்கள். பக்கத்தில் உள்ள ஒரு சிற்றூரிலே ஒரு பெரும் பணக்காரரான ஒருவர் பெரிய நூல் நிலையம் ஒன்று வைத்துள்ளார் என்றும், அந்த நூல்களில் பெரும்பான்மையானவை அவர் படித்தவை என்றும் அறிந்து இருவரும் அங்கு சென்று தங்கி இருந்தார்கள். மறுநாள் பொழுது புலர்ந்தது. அந்த செல்வந்தர் மகன் மணிக்கு வெகு மகிழ்ச்சி. தன் நண்பனை நோக்கி, செல்வம் இங்கு முழு உருவை பெற்றிருக்கிறது அல்லவா என்று மகிழ்ச்சியோடு கேட்டான். அப்போ அந்த ஏழை பையன், இங்கு செல்வம் இங்கு இருந்தால்தானே அதை பற்றியும் அதன் முழு உருவையும் பற்றியும் பேச முடியும்.
செல்வத்தை தேடிப் போகிற நமது வழியிலே ஏதோ குறை இருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அப்போ இப்பமும் உனக்கு திருப்தி இல்லையா என்று அவன் சொன்னான். நாம அப்ப சொன்னான், இவன் நீ ஒரு அதாவது உனக்கு எதிலையுமே திருப்தி வரமாட்டேக்குது. இவர் ஒரு புத்தகப் பூச்சி. இந்த செல்வந்தர் நூல் வச்சிருக்கிறார், படிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். கற்றறிந்த பெரியோரிடத்திலே உள்ள உண்மைகளை கேட்டு அறிய வேண்டும் என்ற உணர்ச்சி சிறிதேனும் இவருக்கு இல்லை. இனிமேலும் ஏற்படும் என எண்ணுவதற்கு வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஏது செல்வம் என்றார். அது அந்த பதிலை கேட்டு, ஏன்னா நாம அங்க சித்தியார்ல படிச்சிருக்கிறோம். எனவே அந்த நூல்படி எவன் நின்றானோ அவன்தான் கற்றவனாகிறான். வெறுமன படித்தவனெல்லாம் படித்ததாகாது. எனவே இதை கேட்டு அவைக்கு அவன் கலங்கி வருந்தினான். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று அந்த மணி முன்பு படித்திருக்கிறான். அது இப்போது அவனுடைய நினைவுக்கு வந்தது. எனவே அதை கற்றறிந்த அனுபவம் உடைய தேசிகர்பால் கேட்கணும். எனவே அவனுக்கு இப்படி கேட்டு அவனுக்கு களைப்பு சலிப்பும் அதிகமாயிற்று. ஆனாலும் உண்மையான செல்வத்தை தேட வேண்டும் என அவனும் அவனுடைய நண்பனும் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். அதுக்கு அப்புறம் ஒரு ஊர்ல அருமைநாதர் என்ற ஒரு பெரும் பணக்காரர், அவர் நூல் நிலையம் வைத்திருக்கிறாரு என்றும், நன்கு கற்றவர் என்றும், கேள்வி அறிவு நிறைய பெற்றவர் என்றும் அவர்கள் அறிந்து 2 பேரும் சென்றார்கள். அவரோடு உரையாடி அன்றைய பொழுதை கழித்தார்கள். தான் கேள்விப்பட்ட அனைத்தும் உண்மையாகவே இருக்க கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டான் அந்த செல்வருடைய புத்திரன். அப்போ தன்னுடைய நண்பனிடத்திலே, நண்பா, இவரிடத்திலே நிறைந்த செல்வம் இருப்பதாக நாம் கண்டுவிட்டோம் அல்லவா என்று சொன்னான். அப்போ அவன் சொன்னான், நம்பா, நம்மால் செல்வத்தை காண முடியுமா என்றான். ஏன் முடியாது? முயன்றால் முடியும் என்றான். அப்போ இங்கே அந்த இவர் இப்ப படிச்சிருக்கிறாரே இந்த மனிதர், கற்ற கல்வியும் கேட்ட கேள்வியும் இவனுடைய ஒழுக்கத்துக்கும் சிறிதும் துணை செய்யவில்லை. படிச்சிருக்கிறாரு, ஓட்டைச் சட்டியில் செல்வத்தை தேடினாலும் தேடலாம். ஒழுக்கமற்றவனிடத்திலே செல்வத்தை தேடி செல்வத்தை நெருங்குவதாக எண்ணி செல்வத்தை விட்டு வெகு தூரம் விலகி இங்கு வந்துவிட்டோம். இனி வந்த வழியே திரும்ப வேண்டியதான் என்று சொன்னான். எனவே அந்த செல்வந்தருடைய மகன் ஆழ்ந்த சிந்தனையிலே ஆழ்ந்தான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அவன் படித்திருக்கிறான். அது இப்போது அவனுடைய நினைவுக்கு வந்தது. இவரிடத்தில் இவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒழுக்கம் இல்லையே என்று பெரிதும் வெக்கி கலங்கி வருந்தினான். சரி, நாம திரும்பி ஊருக்கே போகும் என்று அழைத்தான். இருவரும் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வந்தபடியே திரும்பினர். அப்போதான் அவன் கேட்கிறான், நம்மால செல்வத்தை பார்க்கவே முடியாதா, உண்மையான செல்வத்தை என்று கேட்கும் பொழுது, அது நாம இன்னும் முயற்சி செய்யணும். அப்போ உன்னால அதை காண முடியுமா என்று கேட்டான். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆனால் நானோ பரம ஏழை.
ஒவ்வொரு நாள் உணவுக்கும் உழைத்து தீர வேண்டும். எந்த ஏழைக்காவது சிறிது உணவு கொடுத்தாக வேண்டும். நோய்வாய்ப்பட்ட எனது பெற்றோருக்கும் துணை இருந்து ஆக வேண்டும். இவைகளை விட்டு செல்வத்தை தேட முயற்சி செய்ய எனக்கு கால அவகாசமே இல்லை என்றான். அப்போ அந்த செல்வந்தருடைய மகன், உன்னால முடியாத அது என்னால் முடிந்து விட்டது, நான் செல்வத்தை கண்டுவிட்டேன் என்றான். அப்போ அந்த ஏழை பையன், அப்படியா, உண்மையாகவா, எனக்கு அதை காட்ட மாட்டாயா என்று அவனிடத்திலே கேட்டான். அப்போ அவன் அவருக்கு சொன்னான், எனவே நண்பா, அது என்னால் முடிந்து விட்டது, நான் செல்வத்தை கண்டுவிட்டேன் என்று சொன்னான். எனக்கும் அதை காண்பாயாக என்று அவன் கேட்க, அவன் சொன்னான், நான் கண்டது மட்டுமல்ல, அது என் கையிலும் அகப்பட்டு கொண்டது என்று கூறி அந்த ஏழை பையனுடைய இரு கைகளையும் கெட்டியாக பிடித்து கொண்டு தன்னுடைய கண்களிலே ஒற்றிக்கொண்டு கண்ணீரை புகுத்து, நீயே செல்வம் என்று சொன்னான். அப்போ அவன், நண்பனே, நன்றாக காட்டினாய், நன்கு கண்டுகொண்டேன், நீயே நிறைந்த செல்வம் என்று கூறி அவனை மார்புற தழுவிக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தான். அதாவது கல்வி கற்று அதன்படி ஒழுகணும், அருள்படி நிற்கணும். நூல்படி நின்றால் மட்டும் போகாது, அருள்படி நிற்கணும். அந்த அருள்படி நிற்பது என்பது எல்லோரிடத்திலும் அருளோடு நோக்குவது. அப்படி எவன் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான செல்வத்தை உடையவன். வெறும் படிப்பு நமக்கு பயன் தருவதில்லை. படித்தபடி நிற்கணும். அது நாம பெருமான் எப்படி அந்த பெருங்கருணையாளனாக இருக்கிறானோ அவனை சார்ந்தவர்கள் அத்தனை பேர்களும் அடியார்கள், உண்மையான சிவஞானத்தை பெற்றவர்கள், தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று எல்லோரையும் அருளோடு நோக்கி அவர்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக, உண்மை அறிவை தலைப்படுவதற்காக பாடுபட வேண்டும். அவர்கள்தான் உண்மையான செல்வத்தை பெற்றவர்கள் என்று சொல்வார். எனவே இந்த செல்வம் என்பது அதை நாம சிந்தையின் நிறைவு என்று சொல்வார்கள். செல்வம் என்பது சிந்தை, சிந்தை நிறைவு. சிந்தை என்பது அறிவை குறிக்கிறது. அறிவின் நிறைவிலே வருவதுதான் அந்த உண்மையான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தான் இங்க செல்வம் என்று நம்முடைய சாத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்கின்றன. எனவே அதை தருகின்ற அந்த ஆனந்தத்துக்கு அடிப்படையாக இருக்கின்ற அந்த பொருளை, அத ஞான அனுபவம், ஞான பூசா அனுபவம் உடையவர்கள் அறிவார்கள். தமிழர்களுக்கு நெடுங்காலமாக இருந்து வரும் பொருள்கள் அளப்பெரும் பெருமையும் அருமையும் உடையன. அவற்றுள் நாடளவிலே மறைவனவும் விளங்காது ஒளிவனவுமாயின பல. இப்போதெல்லாம் சிவஞான மாதவ சிவஞான மொழிகளுடைய அருட்கொடைகளிலே சிறந்த பல நூல்கள், சின்ன சின்ன நூல்கள் தான். அந்த நூல்களை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆனால் அதன் பொருளை உணர்ந்து கொள்வது என்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. அப்படி நாம விளங்காது, அந்த செல்வம் விளங்காது ஒளிகிறது. அப்படி நாம் அறிவிலே மெலிவடைந்திருக்கிறோம். இது போன்ற நூல்கள் பல, அவை தமிழர்களுக்கு இழப்பாக இருக்கின்றன. தமிழ் சொற்களும் அந்த சொற்களுக்குள்ள அந்த நிலைமை உண்டு. எத்தனையோ சொற்கள் விளக்கிழந்து போயின.
சங்க தமிழ் சொற்களும் பற்பல அக்கால தமிழர் உணர்ச்சியிலே இருந்த கருத்தை இக்காலத்திலே கொள்ள மாட்டாத நிலையின ஆகிவிட்டன. அந்த சொற்களை படித்தால் அவர்களுக்கு என்ன என்றே இப்போ புரியல. அந்த அளவுக்கு நாம அறிவிலே பின்தங்கி விட்டோம். எடுத்துக்காட்டாக ஒரு சொல், அதாவது தாழ், பெருமானுடைய திருவடி தாழ் என்கிறோம். அந்த தாழ் என்ற சொல்லை அறியாத தமிழன் ஒருவனும் இருக்க முடியாது. ஏனென்றால் தாளடி என்று நாம வயல்ல அறுவடை செய்த பின்னால அத தாளடி, அதிலிருந்து முளைக்கிறத தாளடி என்று சொல்கிறோம். இந்த தாழ் என்ற சொல்லின் பொருளை பழந்தமிழ் நூல்களிலே பரவலாக காணலாம். தெய்வத்தின் தாழ், மக்கள் தாழ், மற்றைய உயிர்கள் தாழ் எல்லாம் பரவலாக கூறப்படும் வெற்றுமை புலமைக்கு விருந்து. இயற்கை உணர்வை இனிது புலப்படுத்துகின்ற சொல் அது. முருகன் திருவடியை ஒருணர் தாங்கிய மதனுடைய நோன்தாள் என்று ஆசிரியர் நக்கீர பெருமான் சொல்லுவார். உருணர், துன்பம் உற்றவர்களை உற்றுளி உதவுகின்ற தாய் போல தாய் தரையாம் துணையாமால் என்பாரு. அதைத்தான் அப்படியே சொல்கிறார். உருணர், துன்பம், அவர்களை அவர்கள் கேட்காமலே தாங்குகின்ற மதனுடைய நோன்தாள். எனவே அதுதான் அழகிய திருவடி, நம்மை தாங்கிக் கொள்கிற திருவடி என்று அதற்கு பொருள். எனவே அதனாலதான் நோக்கிக்கு நக்கீர தேவர் என்று சொல்வார்கள். அது மெய்கண்ட தேவர் என்று சொல்வதைப் போல அவரை நக்கீர தேவர் என்பார். அந்த இருநோக்கும் இல்லார் இதனை அறிவது அரிது. இது தெய்வத்தினுடைய திருவடியை குறிக்கிறது. இருவேறு வேந்தரும் ஒரு கடத்து அவிய வெண்ணி தாக்கிய வெறுவரு நொந்தாள் கண்ணார் கண்ணிற் கரிகால் வளவன் தாழ்நிழல் மருங்கில் அணுகுபு குறுகி தொழுது முன்னிற்குவீர் என்பார். இது சங்க இலக்கியங்கள்ல புறநாற்றுப்படை என்ற நூல்ல வரக்கூடிய ஒரு பாட்டு. அதாவது வெண்ணி என்று சொல்லக்கூடிய அது இடத்தின் பெயர். அது ஒரு ஆறும் இருக்கு, வெண்ணாறு. அந்த வெண்ணி என்ற இடத்தில் அமைந்த போர்க்களத்திலே பகைவர்களை எதிர்த்து வென்றவனும் பகைவர்கள் அஞ்சுதற்குரிய வலிய முயற்சியை உடையவனும் கண்ணிறைந்த அழகினை உடையவனும் அத்திமாலையை அடையாளமாக மலையாக உடையவனும் ஆகிய இந்த கரிகால் வளவன் அவன் தாக்கிய என்பது பொருது வென்ற, வெறுவரு என்பது அச்சம் உண்டாவதற்கு காரணமான, நோன்பாள், நோன்பாள் என்பது இங்க வலிய முயற்சியை குறிக்கிறது. முயற்சி. கண்ணார், கண்ணுக்கு அழகு நிரம்பிய, கண்ணை நிறைவிக்கின்ற, கண்ணுக்கழகு கண்ணோட்டம் என்பாரே அப்படி நிறைவிக்கின்ற கண்ணி அடையாள மாலை. இது தலையிலே சூடுவது கண்ணி என்பது. தாயமெய்தி பிறந்து மிகுபலி செருக்கி தல்வர் ஏவல் கேட்பச் செய்யார் தோம் செருமலல் கழிப்ப நாடு செகிற்கொண்டு நாள்தோறும் வளர்தல் காரணமாக குருளே களிற்றாங்கு இருபெரு வேந்தரும் அவியத்தாக்கி கரிகால் வளவன் என்று கூட்டி பொருள் சொல்லுவார். எனவே அதாவது இங்க இந்த நூல்ல தலைவனுடைய பெயர் கரிகாலன். அவன் இங்கு அந்த அவன் ஆடுகின்ற விலங்கு ஆழி. ஆழியின்
வழிவந்ததுதான் அரிமா. ஆழி நம்ம திருக்கோயில் தூண்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது அந்த காலத்துல இருந்த ஒரு மிருகம். அந்த ஆழியின் வழிவந்தது அரிமான் என்று சொல்லப்படுகின்ற சிங்கம். அந்த ஆழியை நன்மான் என்று பாடல் இங்க குறிப்பிடுகிறது. அதன் குட்டி கூட, அந்த ஆழியினுடைய சிறு குட்டி குரலை, அந்த குரலை கூட விலங்குகளை வருத்துமா. அது பால் குடிக்கிற குட்டி, அது யானையை சென்று வருத்தும். வலிவுடைய பெரிய யானையை சென்று பிறந்த குட்டி சென்று வழுத்தும். அதுபோல இந்த கரிகால வளவன் இளமையிலேயே பகைவரை வருத்தினான் என்பதற்கு அங்க சொல்கிறார். எனவே இங்கே அந்த நோன்தாள் என்பது வலிய முயற்சி. அந்த தாளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய வலிய முயற்சியை குறிக்கிறது. எனவே அந்த நச்சினாருக்கிரியர், அதுக்கு உரையாசிரியர், அது எழுதின நச்சினாருக்கினியர் நிழல் மருங்கில் தாள் எனச் சொல்லை மாற்றி அருளை தன்னிடத்திலே உள்ள திருவடிகளை அந்நிதாக நின்று சேர்ந்து வணங்கி என்று அதற்கு உரை செய்தார். இதனில் தாள் என்பது திருவடிகள் ஆனதை உணர்தல் வேண்டும். சங்க இலக்கியங்கள்ல கலித்தொகை, அப்படி எத்தனையோ நூல்கள், அதிலெல்லாம் இந்த தாள் என்ற சொல் பரவலாக காணப்படுகிறது. பட்டினப்பாலை போன்ற பல நூல்கள்ல இருக்குது. சிலப்பதிகாரத்திலையும் வஞ்சி மூதுர் மணிமண்டபத்திடை நுந்தை தாழ்நிலை இருந்தோய் என்று அதிலையும் வருது. எனவே அந்த தாழ் என்பது தாங்குகின்ற, நம்ம எந்த நேரமும் இந்த உயிர்களுக்கு ஆதாரமாக இருந்து, அறிவுக்கும் செயலுக்கும் ஆதாரமாக இருந்து, இமைப்பொழுதும் நம்மை விட்டு நீங்காது தாங்கிக் கொண்டிருக்கிற பொருளை நாம் தாழ் என்கிறோம். எனவே அது தாழாது வந்து நமக்கு அருள் செய்வதும் ஆம் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அந்த உருணர் தாங்கிய மதலுடை நோன்தாள் என்று அந்த நக்கீரர் அந்த தாள்களை குறிப்பிட்டார். திருமந்திரத்துல கூட அந்த தந்தாளை தாளும் இரண்டுள என்பார். தாதை தாளும், அந்த பெரும் நம்முடைய தந்தையாகிய எந்தை, அவனுடைய தாளும் இரண்டுள என்று திருமந்திரத்துல திருமூலரும் சொல்வார். எனவே நாம அத இந்த உண்மை விளக்கம் போன்ற நூல்கள்ல அத அவனுடைய திரு நடனத்தை சொல்லும் பொழுது பல இடங்கள்ல கண்டிருக்கிறோம். எனவே அந்த திருபடி, அந்த ஊன்று மலர்ப்பதத்தே உற்ற திரோதம் என்றும், அது முத்தினான்ற மலர்ப்பதம், அதை நாட வேண்டும் என்றும், அது இரு திருவடி ஆயினும் உருவுடையன ஆகுமா என்றால் அதுதான் அதற்கு அந்த உமாபதி சொல்லுவார். அது உருவமற்றது. அது அப்போ அந்த திருவடி என்பது என்ன? யான் எனது அறநின்றது அடியாம் என்று அவர் உண்மை நெறி விளக்கத்தில் அதுக்கு விளக்கம் சொல்லுவார். எனவே நாம் யான் எனது என்ற உறவை, அந்த உணர்வை நாம் நீங்கி நின்றா திருவடிக்கு வந்துட்டோம் என்று அதற்கு பொருள். எனவே அதனாலதான் அந்த ஞானம் நம்மகிட்ட வருவதற்காக நாம் பெருமானுடையதே திருவடிகளை விளக்கி நம்முடைய அறிவில் இருக்கிற மலத்தை விளக்குகிறோம். அதுதான் பாத்தியம் என்பார். பாதத்தை கழுவு நீர். அந்த பாதம் நம்முடைய அழுக்காலே மறைபட்டு கிடக்கிறது. அது நம்ம நெஞ்சிலே வெளிப்படுவதற்காக பெருமானுடைய திருவடியை விளக்கி நாம் விளக்கப் பெற வேண்டும் என்பது பற்றி அப்படி அங்கே சொல்லி இருக்கிறார். எனவே அந்த திருவடி பார்க்கும் இடமெல்லாம் சிவமாய்த் தோன்றல், அது முகமாம் என்பார். அப்போ எல்லா பொருளிலையும் சிவத்தை காண்பது என்பது அது முகம் என்கிறார். உரையிறந்த பரம சுகமதுவே முடியாம் என்பார். அது முடிந்த நிலையாகிய நிட்டை என்று சொல்லுவார். அதைத்தான் நாம பூசையில பாத்தியம், ஆசமனம், அர்க்கியம் என்று படிப்படியாக நாம் அறிவிலே உயர்வதை அப்படி செய்து காட்டுகிறோம். இதையெல்லாம் நாம இந்த நூல்களை படித்துத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம்.
பூஜை செய்கிறோம். ஆனா இதெல்லாம் எதுக்கு இருக்குதுங்கிறத இந்த உமாபதி சொல்லித்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அந்த இதைத்தான் நமக்கு சிவஞான சித்தியார்ல சொல்லுவாரு 11ஆம் நூற்பாவில. உரிய மலம் அவுடதத்தால் தடுப்புண்ட விடமும் ஒள் எரியின் முன் இருளும். அப்புறம் அந்த ஔடதத்தின் முன் விடமும் போல இந்த மூன்றும் தேற்றின்பரு பரல் வரும் நீர்போல் என்று அப்படி எதில் நிறநிறையாக வைத்து காட்டுவார். அப்போ இந்த சிவத்தை தொட்டவர், சிவம் பிரகாசித்தவர், சீவன் முத்தர் ஆகிய மூவரிடத்தும் இந்த மலத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை அப்படி சொல்லி காட்டுவார். அதனால நாம அந்த பாதம் என்பது நாம சிவத்தை தொட்ட நிலை, முகம் சிவம் பிரகாசித்த நிலை, அது முக்கிய நிலை என்று இப்படி மூன்றாக நமக்கு அங்க பூசையில் அமைந்திருக்கிறத நமக்கு சித்தியார் இந்த சாத்திர நூல்கள் நமக்கு காட்டி தருகின்றன. அதனாலதான் அங்க அந்த மூன்று மலர்ப்பதத்தை உற்ற திரோதம், அந்த மலர்ப்பதம், அந்த திரோதான சக்தி வடிவாயிருக்கிற மலர்ப்பதம் அது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த பாசத்தினுடைய ஆற்றலை, அதுதான் நமக்கு திரோதாத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த அருள் நந்தி சொல்லுவார், தெளித்திடல் மலங்களெல்லாம் மறைப்பு என்பார். எனவே இந்த மலத்திலிருந்து நம்மை தெளிவித்து முக்தி நான்ற மலர்ப்பதம் நம்மை அதிலிருந்து தூக்கிய திருபடி நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று அப்படி காட்டுகிறார். எனவே இந்த திருபடியை ஞானாசக்தி, கிரியாசக்தி என்றெல்லாம் நாம அந்த திருபடிகளை நாம சொல்கிறோம். இந்த திருபடி என்பது அதாவது அந்த கர்த்தாவினுடைய பரம கர்த்தாவினுடைய சீபாத கமலம் ஆகிய அந்த திருவருள் ஞானம், அதை கொண்டுதான் அந்த உண்மை தன்மையை அறியணும். ஆன்மா பரமான்மா அவையினுடைய உண்மை நிலையை இந்த திருவருள் ஞானம் கொண்டு அறிக என்கிறார். எனவே அந்த கமலம் சீபாதம் என்பார், அதுதான் செல்வம் நமக்கு. அது நாம கூம்பி இருக்கின்ற நம் அறிவை அந்த ஆதவன், அந்த சிவசூரியனாகிய பெருமான் அலர்த்தினால் வரும் 1000 இதழ்களும் மலர்த்தணும். எனவே கவலமாகிய அந்த திருவருள் ஞானம் அத சிவஞான போதம் சொல்லும். அப்படி அந்த கர்த்தாவினுடைய பாதமாகிய திருவருள் அது அத்துவிதமாய் இரண்டல கலந்து நின்று நடத்தும் அந்த ஐந்தொழிலை கர்த்தாவே முதன்மையாக நீ உன் போதம் தோன்றாமல், அந்த சீவபோதம் தோன்றாமல் அவருடைய பாத தாமரைக்குள் ஒடுங்கி கிடப்பையே ஆனால் உன்னுடைய பாசமெல்லாம் நசித்துப்போம் என்பார். ஓங்குணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர். எனவே அந்த தூக்கம்தான் நேரான தூக்கம், உண்மையான தூக்கம். அவனால் தாங்கி ஏகத் தொன்மையில் துகளிலூரே என்று பெருமானால் தாங்கப்பட்டு ஏகத் தொன்மையில் துகளிலோ, இந்த துகள் முழுமையாக நீங்கியவர் அந்த பேரின்பத்திலே அசபா நடனம் என்று சொல்கிறோமே அந்த நிட்டையிலே கூடியிருப்பார்கள் என்பார். எனவே அந்த ஓங்கு உணர்வின் அகத்தடக்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் என்று சிவபிரகாசம் 93. அதே போல திருவருள் பயன் 91 அதே கருத்தை சொல்லும். ஓங்குணர் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் மற்றும் ஏது உண்டு சொல் என்பார். எனவே நீரின்ப வெள்ளத்து நீந்தி குளிக்கின்ற நெஞ்சங்கொண்டே கொள்ள பரிமேற்கொண்ட பாண்டியனார் ஓர் இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார்
பேரின்ப வெள்ளத்துள் பெய்களிலே சென்று பேணுமணி என்பார். அந்த திருவடியை நாம் பேண வேண்டும். எனவே அதை பேண பேண அந்த திருவடியை பேணுதல் தான் ஞான பூசை என்கிறார். அதை பேண பேண நம்முடைய அறிவு மலர்கிறது என்கிறார். அந்த பேரின்ப வெள்ளத்துள் என்றும் ஓர் இன்ப வெள்ளத்து உரு என்றதும், அந்த பேரின்ப வெள்ளம் அது ஓர் இன்ப உள்ளத்து உருக்கொண்டு, அவனுடைய உருவே இன்ப உரு. அத இன்பதனை எய்துவாருக்கு உருவம் இன்பக் கணம் என்று உமாபதி சொல்லுவார். வெள்ளத்து உரு என்றதும் உள்ளத்துள் இன்பு ஒடுங்க என்றதும், அது தொடராதல் அன்றி கருத்தாதல் ஒன்றே. அது சொல்லால வெவ்வேற இருந்தாலும் கருத்து ஒண்ணுதான். நம்முடைய அறிவிலே அந்த இன்பம் மட்டும்தான் நிற்கிறது. எனவே அந்த இன்ப வெள்ளத்துள் பெய்கழல் என்றதும் ஓங்கு உணர்வு என்றதும் வேறல்ல, ஒன்றே. எதனை பெறுவது? முக்தியுற்ற ஆன்மாவை பெறுவது பெய்வது கடல். அந்த முக்தியில ஆன்மாவை பெய்வது கடல். அந்த கடல் தான் எழுவாய். பெய்யும் இடம் ஆனந்த வெள்ளம், இன்ப வெள்ளம். அது அந்த பேரின்ப வெள்ளம். பேரின்ப வெள்ளம் என்பது சிவானந்த கடல். என்னையும் இங்கு இருப்பதாக்கினான், என்னுள் கருணை வாழ்ந்தேன் கலக்க என்றாரே அது. அந்த கடலில் பெய்யப் பெறுவது சுத்தான்மா சைதன்யம், நம்முடைய சுத்தான்மாவினுடைய அறிவு. அந்த சுத்த சைதன்யமாகிய முத்தான்மாவை சிவானந்த கடலுளே பெய்வது அது சிவபோதம். சிவபோதம் சிவபோதத்தை அந்த ஆனந்த கடலாகிய சிகாரத்திலே மூழ்கச் செய்கிறது. அதுவே கடல். அப்படி மூழ்கச் செய்வதுதான் கடல். இதனை திரு ஐந்தை வயிற்றிலே வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே அந்த கடல் பேரின்ப வெள்ளத்துள் பெய்யும் முத்தான்மாவை அத வாசியுள் அருளும் யாவை வகாரம் சிகாரத்துள் வைத்து அருளும். யகாரத்தை அருள் சிவத்தை அருளி யாவை வாழ்விக்கும். மற்றதுவே ஆசில் உருவமாம் ஆங்கு என்பார். வா சி அருளி அந்த வகாரம் சிகாரத்தை வைத்து அருளும். யகாரத்தை அந்த அருள் சிவத்தை அப்போ அதை அழிவு. மற்றதுவே ஆசில் உருவம் அந்த முக்தி இன்பத்தை நுகர்வதற்கு அதுவே உடம்பாக கருவியாக அறிவாகவும் நிற்கும் என்று சொல்லுவார். எனவே மற்ற அது வா ஈசனில் ஏகமாகும். இந்த யகாரம் முதல்ல வகாரத்திலே ஏகனாகி அப்புறம் சிகாரத்திலே ஏகனாகும். பற்றாவுற்று அங்கு வாசி அருள் யாவை வாழ்விக்கும். கடல் பேரின்ப வெள்ளத்தை முத்தான்மாவுக்கு அருளி வாழ்விக்கும். எனவே அந்த வகாரம் அந்த சிகாரத்தை யகாரத்துக்கு அருளி அந்த யகாரத்தை வாழ்விக்கும். எனவே அந்த வாழ்ந்து கொண்டிருப்பது எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பது வகாரம். அது வீழ்ந்து கொண்டிருந்த யகாரத்தை சிகாரத்திலே சேர்த்து அதையும் வாழ்விக்கிறது என்று இப்படி அருமையாக நமக்கு சொல்லி அருள்கிறார். இந்த முக்தியடைந்த ஆன்ம சைதன்யத்தையே நாம அந்த சைதன்யத்தை தான் நாம் அங்க திருவருள் என்று சொல்கிறோம். அதனையே பேரின்ப வெள்ளத்துள் பெய்யப்படுவது இந்த சிவபோதம், பெய்வது சிவபோதம். எனவே அந்த கடல் இரண்டாயிருப்பது தகுமா என்றால் அது இரண்டல்ல, ஒன்றுதான். மக்களுடம்பு முதலியவற்றிலே அடிபோல இருக்குமா என்றால் அப்படி அல்ல. அது ஒன்றவன் தாளே என்றார். எனவே அந்த திருமூல தேவனாய் நான் சொன்னது போல, ஆனாலும் இரண்டு அவன் எண்ணருள் என்றார். ஆள் ஒன்றுன்னு சொன்னவர்
அப்போ தாழத்தான் அருளுங்கிறோம். அத ஒண்ணு என்பதா, இரண்டு என்பதா என்கிற ஒன்றவன் தாழ். அப்ப தாழுங்கிறத நாம அருள் தான் சொல்றோம். இரண்டு அவன் என்ன அருள் என்றதும் அந்த இரண்டினை நாம பரஞானம் அபரஞானம் என்னும் இரண்டினையே அன்றி வேறில்லை. எனவே முதல்ல அந்த கேட்டல் ஞானம், அதான் உபதேசம், நூலறிவுங்கிறோம். அது பெருமானுடைய உபதேசம். அந்த உபதேசம் கேட்டல் ஞானம் நூறறிவிலேதான். வாசக ஞானம், வாசகம் எல்லாமே நூல் தான். அங்கேயாவது நூலு, அவர் இங்க நூலுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நூலறிவு, அதான் அபரஞானம் சொல்றோம். அப்புறம் அதனால எய்துகிற உண்மை ஞானத்தை நாம் பரஞானம் என்று சொல்கிறோம். எனவே குருமணியினுடைய ஒளிப்பிழம்பு கொழுந்து ஓடி புல்கணியாய் மறுபு கதவெனத் தோற்றும் மணிவாயில் இருபுடையும் பொறிவில் பரம் அபரம் என புகழ் ஞானம் இரண்டினையும் அருள் நிலையும் திரு எழுத்தால் அர்ச்சனை செய்தமை அர்ச்சனை செய்து அமைந்திட்டான் என்பார். இது தணிகை புராணத்துல அந்த குமரேச படத்துல வரக்கூடிய பாட்டு. அது கச்சியப்ப முனிவருடையது. அந்த குமரேசர் சிவபூசை செய்யும் நிலையிலே சிவபூசா மண்டலத்தினுடைய மணிவாயில் இருபாலும் துவார பூசை செய்யும் முறையிலே பரஞானத்தையும் அபரஞானத்தையும் அந்த திரு 5 எழுத்துல அருள் எழுத்தால், அதாவது வகாரத்தால் அவர் அர்ச்சனை செய்தார். அருள் நிலையும் அந்த திரு எழுத்து உச்சரிப்பு யாதும் இல்லாதபடி அவர் உணர்வால் உணரப்படுவது. ஏன்னா அங்க நாம அந்த 9ஆம் நூற்பாவில சொன்னது போல பாசம் ஒருவி அந்த முக்தி பஞ்சாக்கரத்தை சொல்லும் போது அங்க அறிவினால் கணிக்க வேண்டும். ஏன்னா அங்க பாச சம்பந்தமே இருக்கக்கூடாது. அத அங்க தெளிவாக இங்க சொல்கிறார். எனவே அந்த மாயாகாரியத்துள் ஒன்றாய அந்த வர்ணத்துள் அந்த வண்ணங்களில் ஒன்றாயின் அது எழுத்தாயின் அது பாச சம்பந்தம் ஆகிப்போம். அதனால அங்க நாம உச்சரிப்பது கூட பாசம். அதனால அதை சொல்லக்கூடாதுங்கிறார். ஏன்னா வாசக வாட்சிய ஞானம், வைந்தவத்தின் கலக்கம் தரு ஞானம், அதெல்லாம் பாச ஞானம் என்று நமக்கு அருள் நந்தி தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவே கேவலம் சகலம் இரண்டும் கடந்த அந்த சுத்தத்திலே அந்த வர்ணாத்துபாவும் பிற அத்துபாக்களும் எல்லாம் நீக்கப்பட்டன. 6 அத்துபாக்களும் களையப்பட்டன. எனவே அங்க இருப்பது அந்த 31 தத்துவம் கடந்த நிலை. அது துவாத சாந்த பெருவழியில நிற்கிறோம். அங்க அறிவு மட்டுமே. கண்ணிலேன் மற்றொரு கலைகண்ணிலேன் என்பான். நமக்கு அங்க சிவஞானம் ஒன்றுதான் கண்ணா நிற்கிறதை தவிர வேற எதுவும் நமக்கு அங்க துணை இல்லை. வியஞ்சகம் இல்லை. கலைகண் என்பது நமக்கு வியஞ்சகம். அது ஒன்றுதான் வியஞ்சகமா இருக்குது. அதுக்கு விடயம் பெருமானுடைய திருவருள் மட்டுமே, சிவம் மட்டுமே என்று அங்கே சொல்கிறார். எனவே அதனால ஆசில் எழுத்தஞ்சி என்பார். இரா பகலற்ற எண்பத்தேனென்னி யாவைக்கும் அப்பாலாம் ஓனந்த மாமுத்தி அந்த நாதாந்தத்து எழுத்து அஞ்சி என்பார். அது மனவாசம் கடந்தார் அப்படி சொல்லுவார். எனவே அந்தம் ஆதிகள் இல்லாத அஞ்செழுத்து அருள் என்று அத சிவப்பிரகாசத்துல சொல்றார். திருவெழுத்து அஞ்சாலே என்பார். எனவே அது ஆசில் உருவம் என்று உமாபதி தேவநாயனார் சொல்லி இருக்கிறார். அது குற்றமற்ற அருள் வடிவு. அந்த பஞ்சாக்கரம் எழுத்து மட்டுமில்ல, அங்க அந்த பஞ்சாக்கரம் அங்க நிற்கிறது. அது அருள் வடிவு. அது வசி என்ற அந்த 5 எழுத்து அருளை பாச அச்சரமாக கருதி
நாம நரகத்துல விழுந்து விடக்கூடாது. அது வசி என்பது அந்த பெருமானுடைய அருள். அது நம்மை பெருமானிடத்திலே அவனுடைய திருவடியிலே வசீகரிக்க செய்வது. அதனால நெஞ்சால் நினையும் நெறியுண்டேல் நீள் பிறப்பாம் அந்த பஞ்சாக்கரத்தின் அருள் பாராமல் எஞ்சாய் எழுத்தென்று கொள்ளில் எரிவாய் நரகில் விழுந்தும் சிவன் ஆணைமை என்று இந்த கருத்தை அந்த சிவானந்த மாலை சொல்லு. எனவே அப்படி எண்பவர்கள் எரிவாய் நரகிலே போய் சேர்வார்கள் என்கிறார். எனவே நாவார அஞ்செழுத்தை ஓதின் நரகென்று உரைத்தீர் ஓவாத முக்தரெல்லாம் ஓதுவது என் என்று அங்க சொல்கிறார். அப்போ அந்த வினாவுக்கு விடையாக சொல்கிறார். அப்போ அப்படிலாம் சொன்னா அத சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நாவார அஞ்செழுத்தை ஓதின் நரகென்று உரைத்தீர். அப்ப அதை சொன்னா நரகுக்கு போவோம் சொல்றாங்க. முத்தரும் அதை சொல்கிறானே, அது ஏன் அந்த அஞ்செழுத்தை ஓதுறான்னு சொல்றோமே ஏன் என்று சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறாய், பாவாய் கேள். சொல்லிறந்த அஞ்செழுத்தை சொல்லிறந்த உண்மையிலே சொல்லிறந்து நின்று ஓதுவார் அவர். அவர் உன்னை போல சொல்லால் ஓதுபவர் அல்ல, சொல்லிறந்த உண்மையிலே. எனவே அறிவினால் சொல்லுவார் என்று அங்கே சொல்கிறார். எனவே சொல்லிறந்த அஞ்செழுத்தை, அப்போ அஞ்செழுத்து சொற்கடந்து சொல்லை கடந்து பொருளாய் நிற்கும் ஐயாங்க. இதெல்லாம் அதை காட்டுகிற அடையாளம் தானே. அப்போ அந்த பொருளை மூலத்தை சிந்திப்பதுதான் அஞ்செழுத்தை சொல்வது. விளங்குதா? இப்போ எழுதி பார்க்கறதுங்கிறது பக்குவத்துல குறைஞ்ச நிலை. அந்த பொருளை நேரே உணர்வது என்பது முதிர்ந்த நிலை. எனவே அந்த சொல்லிறந்த அஞ்செழுத்தை சொல்லிறந்த உண்மையிலே, இப்போ உண்மை அறிவாலே ஞானத்தாலே சொல்லிறந்து நின்று ஓதுவார். அதுதான் அறிவால் கணித்தல். அப்படின்னா என்ன அப்படின்னு மண்டைய உடைக்காதீங்க. எனவே இதையெல்லாம் இப்படி அருமையாக அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலையும் சொல்லியிருக்கிறார். இந்த உண்மையை பேசா எழுத்து கூறா மொழி பேசா மொழி மொழியா மொழி என வரும் சாத்திரங்கள்ல இப்படியெல்லாம் அது சொல்லப்படுகிறது. அந்த மாயா சம்பந்தம் பூசையிலும் கூடாது. பூசையில் அது அறவே கூடாது மாயா சம்பந்தம். மை உணர்ந்தோருக்கு அந்த சச்சிதானந்த தனிமுதலாம் தன் முதன்பால் அர்ச்சியா அர்ச்சனையை ஆதிகுரு உற்பவித்தே கொட்புரு பொய்ப்போதும் அற கூறிப்பின் பேரு தரும் உட்புறம்பாம் அர்ச்சனை அற்றோம் என்பார். அந்த அர்ச்சியாத அர்ச்சனை, அர்ச்சனை என்ன சொல்றாரு? அர்ச்சியாத அர்ச்சனைக்குரிய ஞானவான்கள், அதாவது வாயால சொல்லாம அறிவினாலேயே அர்ச்சிக்கின்ற அவங்கள் தான் ஞானவான்கள். அவர் அக வழிபாடு புற வழிபாடு என்ற இரண்டும், அகம் புறம் என்றிரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகந்தனில் இரண்டுமின்றி என்பாரே. அப்படி ரெண்டுக்கும் வெற்றுமையின்றி நிற்பவர். இதனை அந்த சிவஞான சித்தியாருல எங்கும் ஆண்டவனை கண்டக்கால், ஆண்டவனை அவன் எல்லா இடத்திலும் ஔபஷ்டிலேடிகமாய் இருக்கிறானே, அவனை அப்படி கண்டக்கால் அகம் புறம் எண்ணாதே திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீர் அடியார் தம்முடைய செய்திதானே. சீர் அடியார் தம்முடைய செய்தி என்பது சிவபூஷன் என்று சொல்கிறார். அப்படி செய்வதுதான் அங்க சிவபூஷணி. எனவே சிவஞான செயலுடையோர், அந்த சிவஞான செய்தி உடையோர், சிவஞான செயல் உடையோர் தான் சிவஞான செய்தி உடையோர் என்று அந்த மூவேறு இடத்திலும் அவர் அருளி செய்திருக்கிறார். அந்த நிலையோர் அவர்கள் எப்போனாலும் அவர்கள் இந்த மாயா சொற்களை கொண்டு பூஜை செய்யார். மாறா வலக்கரத்தால் பூசிக்கின் மா நரகம் ஏறா நரகம் இடக்கரத்தால் கூறாத அஞ்செழுத்தை நாவால் அரகிபியல் ஆமாயில் விஞ்சி பிறப்பு ஏழாய்விடும் என்பார். இப்படி சிவானந்த மாலை இந்த பூசனையை பற்றி
ரொம்ப அச்சுறுத்து வண்ணம் மாறா வழக்கரத்தால் பூசிக்கின் மான் நரகம் ஏறா நரகம் இடக்கரத்தால் கூறாத அஞ்செழுத்தை நாவால் அருகிவையே ஆமாகில் விஞ்சு பிறப்பு ஏழாய்விடும். வாக்குனால சொன்னீங்கன்னா அடுத்தாப்புல 7 பேரை வந்துடும் என்று. அப்படி ஞான பூசை என்ற தனிமுறை ஞான தேவருக்கு அமைந்திருக்கும் உண்மையும் இதனை நமக்கு தெட்டென புலப்படுத்துகின்றது. உமாபதி சிவம் அருளிய அந்த ஞான பூசா விதியும் ஞான பூசா காரணத்தையும் அனுஷ்டானம் பண்ணி அனுபவம் பெருகியவர் தான் இத அறிந்து செய்ய, நன்கு உணர்ந்து செய்ய முடியும். எனவே அந்த மெய் உணர்வுடையோர் உலகில் உடலோடு கூடி இருப்பால் போல நமக்கு தோன்றினாலும் அவர்கள் நம்மைப் போல உண்டும் உறங்கியும் உறைந்தும் ஏனைய அஞ்ஞானத்தார் போல தோன்றினாலும், அது அந்த போற்றி பக்குடையில சொன்ன மாதிரி பாரோர்தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகிக் கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்று அவருடைய குருநாதரை சொல்லுவார், இந்த மறையான தேசிகரை. அதே போலத்தான் இங்க அப்படி தோன்றினாலும் உண்மை நிலையில் சிறிதும் இழியாது அவர்களெல்லாம் ஓங்கு உணர்வினை உள்ள அடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்கியே வாழ்வர்கள். எனவே திருவருள் பயனிலே அணைந்தோர் தன்மை அந்த முதலாவது இந்த நிலையே சொல்லி ஆரம்பிக்கிறது. எனவே சிவப்பிரகாசத்தில உள்ள செயல் அறுத்திட உதிக்கும் தற்பரம் என்று சொல்லுவார். எனவே அது சாக்கிரா அதீதம் உணர்த்தும் அந்த திருவிருத்தத்திலே அது 80வது பாட்டு. பொற்புறு கருவியாமும் புணராமே சொற்பெரும் அதீதம் வந்து தோன்றாமே தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயலறுத்திட புதிக்கும் தற்பரமாகி நிற்றல் சாக்கிரா அதீதம்தானே என்று அங்கே சொல்லுவார். அந்த சாக்கிர அதீதம் சீர்மன் முத்தருக்கு இயலுகின்ற ஒன்று. அது அவருக்கு 2வது நிலை. எனவே அந்த சிவஞான சித்தியார் 286வது பாட்டிலும் அதை சொல்லுவார். இந்நிலைதான் இல்லையே, எல்லாம் ஈசனிடத்திலும் ஈசன் எல்லா இடத்திலும் நின்ற அந்த நிலையை அறிந்து என்று இந்த 2 நிலைகள் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றன. அந்த 2 நூல் இந்திலை என்ற சொல்லப்பட்டது முதலாவது, அந்நிலை எனப்பட்டது 2வது. இந்த நிலைகளை எல்லாம் அந்த அருள் நந்தி 280வது திருவிருத்தம் தொடங்கி 283வது திருவிருத்தம் வர கருணையோடு அதை விளக்கி இருக்கிறார். எனவே அந்த கேட்டல் ஞானத்திலே சிவனிடத்திலே ஆன்மாவும் ஆன்மாவின் உலகம் அடங்கி இருப்பதை நிர்விகற்பமாய் அறிந்தான். பொருள் ஆகிய சிவம் நமக்கு வேறாய் இருப்பதை அறிகிறான். அதுதான் அறியாமை அறிபகற்றி அறிவினுள்ளே அறிவிதன்னை அறியாதே அறிந்து அந்த கரணங்களோடு கூடாதே வாடாதே குழைந்து இருப்பையாகில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய்த் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்றிடுவன் என்றும் நிராதாரனாகி என்பார். இதையெல்லாம் அப்படியே நிறையில வைக்கணும். எனவே அந்த கேட்டல் ஞானத்துல நமக்கு வேறு நில்லாத இறைவனை வேறாக உணர்கிறோம். அவன் நம்ம அறிவில் நீங்க முன்னால நின்னாமனா அறிவு அவன் சொன்னதை எப்படி நாம கிரகிக்க முடியும்? அதனாலதான் நமக்கு 8ஆம் நூற்பாவுல சொல்லும் போது ஒருவும்மாய் என்று அந்த உண்மை கொடுத்து சொல்லுவார். ஒருவாய் முன்னிலையில மட்டும் இல்ல, உள்ள ஏற்கனவே உயிருக்கு உயிராய் உள்ள நிற்பதும் நிற்கிறான். அதோடு கூட அவன் முன்னிலையிலும் நிற்கிறான் என்பது. எனவே அந்த குன்றா அருளாலே கூறினீர் என்படி கொன்றாத நுண்புருவம் போதி நின்று அருக்கு கண்ணுக்கு காட்டுமா போல உன் அறிவில் நன்மை அறிவித்திடுவோம் நான் என்று நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல என்று அந்த பேத நிலையை அங்க எடுத்து சொல்லுவார். அதைத்தான் முதல்ல வைக்கிறார். அன்று உங்கள் ஆன்மாவால் ஐந்தறியும் ஐம்பொருளையும் இன்றி அறியார் இவை என்னன்னு அதுக்கு அடுத்த பாட்டுல ஒன்றா இருக்கதை சொல்றாரு.
ஆனா முதல்ல அந்த வேத உணர்வு தான் நமக்கு ஏற்படுகிறது கேட்டல் ஞானத்திலே. அந்த வாசக ஞானம், கேட்டல் ஞானம், இறைவனை வேறாக எண்ணுதல், அது பிரியாத சிவன் பிரிந்து தோன்ற என்று. அப்படி அந்த கேட்பித்தல் ஞானம், அந்த ஒளிசை மானிடமாய் அந்த பெருமான் வந்து, அந்த ஒளிசை மானிடமாய் அங்க மானிடமாக, மான் இடமாக அந்த அருளை ஒரு பக்கத்துல வச்சுக்கிட்டு வாரானாம். வந்து நமக்கு அந்த ஒளியை, தன் பக்கத்துல இருக்க ஒளியை நம்மோடு கூட்டுகிறான் என்பார். அதனால இங்க செய் என்பது நமக்கு செயற்கை, அவனுக்கு அது இயற்கையாம். அப்படி அப்படி சொல்றாரு. எனவே இந்த அந்த செய்ய சுடர் தோன்றியிட, செய்ய சுடர் செம்மையான அந்த சூரியனுடைய சுயர் தோன்றியிட, சூரியகாந்த கல்லிடத்தே சோதி தோன்றிடுமா போலே, அந்த சூரியன் முன்னால, அந்த கதிரின் முன்னால, அந்த கதிர் தானே இப்ப நாம் அம்மைங்கிறோம். அதனால அதான் ஒளி செய்யும் மானிடம்ங்கிறார். அது தோன்றியிட சூரியகாந்த கல்லிடத்தை, காந்தக்கல், அத வியஞ்சகத்தை பெறுகின்ற அந்த வண்ணமாக மாறுகின்ற தன்மையுடைய ஆன்மாவை காந்தக்கல் என்றார். எனவே அந்த காந்தக்கல் இடத்தே சோதி தோன்றிடுமா போல, அந்த ஞானம் வெளிப்படுமா போல, ஆரியனாம் அந்த ஞானாசிரியன், ஞானத்திரளாய் நின்ற பெருமான், நம்முடைய ஊனத்திரளை நீக்க வந்த பெருமான் என்று நமக்கு அந்த ஞானத்திரளாய் நின்ற ஞான சம்பந்தம் சொன்னார். எனவே அந்த அதைத்தாங்க ஆரியனாம் அந்த ஞானாசிரியன், ஞானத்திரளாய் நின்ற பெருமா ஆசான் வந்து அருளால் அவன் செய்வதற்கு அருள், அதுதான் நமக்கு அங்க சிறப்பு. அந்த உண்மை சிறப்புமாம் என்பார். என்ன சிறப்புன்னா அது அவனுடைய கருணையின் மிகுதியை குறிப்பது. எனவே அதைத்தான் இங்க அருளால் தோன்ற. அப்போ அவன் தோன்றுவதற்கு காரணம் அவனுடைய கருணையின் மிகுதிதான், வேற காரணம் இல்லை. எனவே ஆசான் வந்து, தானே வந்து, அவனை யாரும் வருவிக்க முடியாது. அதைத்தான் நமக்கு அந்த திருவாசகத்தில, சதகத்தில அந்த 99 மாறாத மாக்கருணை வெள்ளமே வந்து முந்தி உன் மலர்கொள் ஆடினை வேறில்லாத பரத பரிசு என்று சொல்லுவார். எனவே அவன் தானே வருகிறான், அது கருணை. முந்தி வருவது மாக்கருணை என்பான். எனவே இங்க அதனால தான் இங்க அந்த ஆசான் வந்து அருளால், அருள் என்பது இங்க கேட்பித்தல் ஞானத்தை, இங்க கேட்பித்தல் ஞானத்தோடு வருகிறானாம். தான் என்பது, அருளான் என்பது உடனிகழ்ச்சி. அதே அந்த ஞானத்தோட அவன் வருகிறான். அப்படி தோன்ற, அப்போ இந்த ஆன்மாவுக்கு புலப்படுமாறு காட்சி அளிக்க அவன் எல்லாத்திலையும் தான் இருக்கிறான். இப்ப தோன்றும் துணையாய் வருவதை தோன்ற என்றார். அதுக்கு முன்னால் அவன் இல்லாமையா இருந்தான், இருக்கத்தான் செஞ்சான். அப்போ அவனுக்கு தோன்றாது நின்றான். இப்போ தோன்றும் துணையாய் வருவதையே இங்க தோன்ற. அடிஞானம், இங்க அடிஞானம் என்பது கேட்டல் ஞானம் ஆன்மாவிலே தோன்றும். அவன் தோன்றினால் ஞானம் தோன்றும் என்கிறார். எனவே அப்படி ஆன்மாவில் தோன்ற, அது நமக்கு அந்த உயிருக்கு உயிராம், மேலாம் உயிர் அதன் கீழாம், உயிருக்கு உயிர் மேலாம், உயிர் அதன் கீழாம் என்பார். எனவே உயிர்கீழ் மாயா கருவியும், மாயா கருவிகள் எல்லாம் இப்ப உயிருக்கு கீழே போயிடுது. எனவே உயிருக்கு உயிர் மேலாம், உயிருக்கு உயிர் என்பது சிவம், அவன் மேலையும், உயிர் அதன் கீழும், அந்த பதிக்கு கீழே பசுவாம், அந்த பசுவு கீழே பாசமாம். இப்படி ஆகுதுதான் அந்த அருளால் நிகழ்வது என்று சொல்கிறார். எனவே இப்போ இந்த ஆன்மா அந்த பாசத்தின் கீழ் கடந்தது, அதை எடுத்து இப்ப தன்னுடைய திருவடி கீழ் வைப்பதுதான் அந்த கேட்டல் ஞானம் என்று
அதுதான் அந்த அடிஞானம், அடிக்கீழ் வைக்கின்ற ஞானம் அடிஞானம் என்று அதுக்கு அப்படி ஒரு பொருள் சொல்கிறார். எனவே அது அந்த சேக்கிழார் பெருமான் சொன்னது போல அந்த அருள் பொழியும் திருமுகத்தில் அந்த பெருமான் தீட்சை செய்வதற்கு வரும் பொழுதே அவன் முகமெல்லாம் அருள் பொழிந்து கொண்டிருக்கிறது. பொழிதல் என்பது அந்த மழை போல கொட்டுதல். அந்த பொழிகின்ற திருமுகத்தில் அந்த அழகுக்கு ஒரு மகுடம் வைத்தார் போல ஒரு முறுவல், அணி முறுவல். அந்த முறுவலை பார்த்தா அதை பார்த்த பின்னாலே அந்த நமக்கு அமிர்த கரணங்களை எல்லாம் பொழிகின்ற அந்த குளிர்ச்சி பொருந்திய நிலவு அது எரிவதைப் போல் இருக்கிறது. அணிமுறுவல், நிலவு எரிப்ப. இதை பார்த்துட்டு அந்த நிலாவை பார்த்தா அது எரிவது போல தோன்றுகிறது. இது அவ்வளவு குளிமை உடையது என்பதை சொல்கிறார். இது அவனுடைய அருளின் உயர்ச்சியை சொன்னான். அவன் நமக்கு தீர்க்கை கொடுப்பதில் இருக்கக்கூடிய இச்சை. அதை நம்ம அந்த 11ஆம் நூற்பாவுல சொன்னது போல அந்த பெருமானுக்கு ஏன் விகாரமில்லை என்றால் நமக்கு அவன் உதவுவதிலே அருள் செய்வதிலே சலிப்பு இல்லை, அதனால விகாரம் இல்லை என்பது. அதுபோல இங்கே பெருமானுக்கு நம்ம மேல இருக்கிற அந்த அன்பினுடைய மிகுதி, அதனால அந்த நிலவு தருகின்ற அந்த குளிர்ச்சி கூட எரிவதாய் இருக்கிறது. அந்த குளிர்ச்சியெல்லாம் உடலுக்கு, இது ஆவிக்கன்றோ என்கிறார். எனவே இது தருகிற பயன் வேற, அதனுடைய பயன் வேற என்று அது இகழத்தக்கது என்பார். அந்த நிலவின் குளிர்ச்சி இதன் முன்னால இகழத்தக்கது என்பதையே நிலவெறிப்ப என்றார். எனவே இது அவனுடைய கருணையின் மிகுதியை சொன்னவர். அவனுடைய கோபம் அத மிகுதி அங்க சொல்றார். ஏன்னா அவன் விகிர்தன், இரண்டு மாறுபட்ட தன்மைகளை உடையவன். அந்த கருணை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு அவன் வேக வடிவை குறிப்பது. அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, மருள் பொழியும். எங்க மருள் பொழியுது? நம்மகிட்ட தான் மருள் பூரான். எனவே அப்போ அந்த பெருமானுடைய பிள்ளையாகிய இந்த ஆன்மாக்களிடத்திலே மருள் நிறைந்து அறிவிலே பொழிந்து கொண்டிருக்கிறது. அவன் அருள் பொழிந்து கொண்டு நிற்கிறான். அவனுடைய புதல்வனாகிய நாமெல்லாம் மருள் பொழிந்து நிற்கிறோம். எனவே அந்த மருள் பொழி அது எதனால் வந்தது? மலத்தால் வந்தது. எனவே நம்ம மீது கோபம் இல்லையாம். நம்மை இந்த மருள்மயமாக மாற்றிய அந்த மலத்தை சிதைக்கும் அந்த மலத்து மேல அவ்வளவு கோபமாக அந்த மலம் சிதைக்கும் வடிச்சூலம். அந்த சூலம் அது வடிவுடை சூலம், ஒளிமயமான ஞானமயமான சூலம். எனவே ஞானம்தான் அஞ்ஞானத்தை ஒழிக்கும். அதனால அதை வடிவுடை சூலம் என்கிறார். எனவே அந்த வடிச்சூலம், அந்த வடிச்சூலத்தை பார்த்த அவருடைய உக்கிரம் அதுல தெரிகிறது. மலம் சாய அமுக்கி என்பார். அப்படி அந்த வலது திருவடி அந்த மலத்தை சாடுகின்றது. அந்த திருவடி அதைத்தான் இங்க அந்த மருள் பொழியும் மதம் சிதைக்கும் வடிச்சூலம். அந்த சூலத்தை பார்த்துட்டு நீங்க சூரியனை பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் எரிஞ்சு கீழே விழுந்து இருந்தார். எனவே வெயில் எரிப்ப, அந்த வெயில் என்பது சூரியனுக்கு ஆகி வந்திருக்கிறது. அது எரிஞ்சு கீழே விழுந்துரும். அவ்வளவு கோபம், நம்முடைய பகைமையை ஒழிப்பதில் அவ்வளவு உக்கரமும் வேகமும், நமக்கு அருள் தெரியல வருவதில் அவ்வளவு விருப்பமும் உடையவனாக பெருமான் இருக்கிறான் என்பதை அந்த 2 வரியில சொல்வார். எனவே பொருள் பொழியும் பெருகு அன்பு. பொருள் பொழியும் நமக்கிட்ட பொருள் என்பது அந்த சிவம், இன்பம், இன்ப காரணம். எனவே பொருள் பொழியும் பெருகு அன்பு தழைத்து ஓங்கி
புவி ஏத்த தெருள் பொடி வண்டமிழ் நாட்டு செங்காட்டம் குடி சேர்ந்தார் என்பார். எனவே அந்த பாட்டுல மருள் என்று இரண்டாவது அடியில மருள், அத அடுத்த நிலையிலே தெருள், மருளிலிருந்து தெளிவது சாதனையினால தெருள், அந்த தெளிந்தால் பெறுவது அருள் ஞானம், அந்த அருளால் பெறுவது பொருள் என்று அந்த 4 அடிகளிலும் அவர் எப்படி நம்மை ஆனந்தமயமாக்குகிறார் என்பதை சேக்கிழார் பெருமான் அப்படி காண்பிப்பார். எனவே அந்த பாட்டில அருளால் தோன்ற அந்த ஆசான், ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடியானம் ஆன்மாவில் தோன்றும். எனவே அந்த அடிஞானம் ஆன்மாவில் தோன்ற சூரியனாம் சிவன் அவன் முன் நிகழ்ந்து தோன்றுவான். எனவே அது தோன்றவே அந்த முதல்வனாகிய பதிவும் நிர்விகற்பமாய் நமக்கு விளங்கி தோன்றுவான். அப்போ அந்த பதி தரிசனம் கிடைக்கிறது. அதுக்கு விடைய அதுதானே, தன்னுள்ளே தானும், தன் அறிவினுள்ளே தானும் முன் நிகழ்ந்து தோன்றும். அந்த பதிக்குள்ளே அவனுக்கு வியாபியமான பசுவும் தன்னுள்ளே தானும் என்று இந்த ஆன்மாவை தனிச்சு பார்க்க கூடாது அதுக்கப்புறம். எனவே அவனுக்குள்ளே தன்னுள்ளே தானும் நிர்விகற்பமாய் விளங்கி தோன்றும், பிரித்து அறிய முடியாதபடி அவனுக்குள்ளே தோன்றும். தன்னுள்ளே இந்த ஆன்மாவுக்குள்ளே தொல் உலகமெல்லாம் நிகழ்ந்து தோன்றும். எனவே இந்த ஆன்மாவுக்குள்ளே அந்த 224 புவனங்களும் உள்ள அடங்கி நிற்கத தோன்றும். எனவே அந்த பசுவினுள்ளே பழைய பிரபஞ்ச வடிவாகிய பாசமும் அது நிர்விகற்பமாய் என்று இந்த இதனால இது ஒரு பொருள் மேல் நிற்கிறது. அந்த சிவன் ஒண்ணுதான் தெரியுது. அதுக்குள்ள அகலமும் சகலமும் அதுக்குள்ள வியாபியமாய் தோன்றுகிறது என்று சொல்கிறார். எனவே அப்படி நேரியனாய் உயிருக்கு உயிராய் நின்ற நிலை, நேரியனாய் அண்டம் ஒரு அணுவாம்படி, அணு ஒரு அண்டமாம்படி, நேரி என்கிறது நுண்மையா இருக்கிறது. அப்போ அந்த அவன் எப்படி நுண்மையா இருக்கிறான்னா, ஒரு அணு ஒரு அண்டமா இருக்கிறான். அப்படி இவன் அவ்வளவு சிறுசா இருக்கிறான். அது நேரியனும் பரியனுமாய் அது எல்லா பொருளுக்கும் உள்ளே நிற்கிற நிலை, அது இறைநிலை. அதை நேரியன் என்றும், பரியன் என்பது எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற கடவுள் நிலை, எல்லாவற்றையும் வியாபகமாக அடக்கியிருக்கின்ற நிலை. அந்த 2 நிலையும் உள்ளும் புறமும் ஔபசிகடியாடிகமாக நிற்பதை இங்க நேரியனும் பரிவடிமாய் என்ற அந்த சொற்களால சொன்னார். அதெல்லாம் நிகழ்ந்து தோன்றும், அதெல்லாம் அனுபவமாக எல்லா பொருளுக்குள்ளும் அந்த சிவம் நிறைந்திருப்பதும், எல்லா பொருளும் அந்த சிவத்துக்குள்ளே அடங்கி நிற்பதும் ஆகிய 2மே ஒரே காட்சியில தோன்றுகிறது. அதெல்லாம் எனவே இந்த அந்த பரியனுமாக ஆகதால் யாண்டும் நின்ற அந்த பூரண நிலையாகிய எல்லாம் அது நிர்விகற்பமாய் விளங்கி தோன்றும். எனவே அப்போ அந்த நிர்விகற்பமாய் விளங்கி தோன்றுவதுதான் தெளிவு. எனவே அந்த பெருமான் அந்த அறிவே வழி, அந்த மொய்த்து வளர் பேரழகின் மூத்த வடிவு என்றாரே அந்த பெருமான் அப்படி வந்து தோன்றுவான். எனவே இந்த பாட்டுல சொன்ன பிரகாரம் அந்த கேட்டல் ஞானத்துல அந்த சூரியகாந்த கல்லிடத்தை செய்ய தோன்றிட சோதி தோன்றிடுமா போல ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடியானம் ஆன்மாவில் தோன்றும். அப்படி தோன்றும் போது இந்த பொருளெல்லாம் அந்த ஒரு பொருளுக்குள்ள அடங்கி நிற்பது தோன்றும் என்று சொல்லி, அப்போ அந்த மிக்கதொருங்கிறது அதிதீவிர பக்குவத்தில் இந்த ஆன்மாவுக்கு அந்த பக்குவம் வந்திட மிக்கதொரு பக்குவத்தில், அப்போ
இந்த சகலராகிய ஆன்மாக்களுக்கு பெருமான் தீட்சை செய்து சதுர்த்தா சத்தினிபாதத்தால். எனவே இது யாரை பற்றி சொல்கிறதுனா மிக்கதொரு பக்குவம், அதிதீவிர பக்குவம் உடையவர். அந்த பக்குவத்தில் மிது சக்தி நிபாதம் மேபுதலும். எனவே அதிதீவிர அருளின் வீழ்ச்சி, அதிதீவிர பக்குவம் உடையாருக்கு அதிதீவிர வீழ்ச்சி, அந்த சக்தி நிபாதமும் அதிதீவிரமா இருக்கும். எனவே அந்த சக்தி நிபாதம் மேபுதலும் அப்படி மேபினா அந்த சக்தி நிபாதம் மேபுதலும் அந்த மிக்கதொரு பக்குவத்தில் மிதி சக்தி நிபாதம் மேபுதலும் இதெல்லாம் எப்போ வருது அப்படின்னா தீக்கைக்கு முன்னாலே இதெல்லாம் நிகழணும். அப்போ மிக்கதொரு பக்குவத்தில் மிகு சத்தி நிபாதம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இறைவனை வெப்பு சத்தி நிபாதம் மலபரிபாகம் எல்லாம் வந்த பிறதான பெருமானை வர்றாரு. எனவே அந்த தவஞானம் விளைந்து தோன்றும். அங்க தவஞானம், அதற்கு தகுதியான ஞானம் அதுதான் தவஞானம். அது விளைந்த போது ஒரு குருவின் அருளால் என்றோம். எனவே அந்த வீடு பயக்கும் உணர்வாகிய விவேக ஞானம் ஓர் குரு, அந்த குரு அவர் நேரமே சொல்வார். தன்னுடைய மாணாக்கருள் மூத்தர்வை கொண்டும் இப்போ நாம அந்த என் சரிதத்துல படிச்சிருக்கிறோம். அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மகாவித்வான்ட்ட படிப்பதற்காக ஊபேசா செல்லும் பொழுது முதல்ல அவரு நேராக அவர் பாட நடத்தலை. அவரு அந்த நல்ல பேரு அவருடைய மாணாக்கர்ல ஒருவரை கொண்டுதான் நடத்துறாரு. அதனால அவரு முதல்ல இலக்கியம் படிப்பவர்களுக்கு இங்க அந்த தென்காசி ஆண்ட மன்னர் அவர் எழுதினாரே, ஆமா, நைடதம். அந்த நைடதத்தை தான் நடத்துவாங்க. அந்த நைடதம் இவர் ஏற்கனவே அது பாடம் கேட்டது. அதைத்தான் அவர் சபரிமுத்தா பிள்ளை தான் அவருடைய மாணவர். அவர் தான் இவருக்கு முதல்ல பாடம். அவர் நடத்துற பாடத்தை விட இவருக்கு அதிகமா தெரியும். அதனால இவருக்கு அதுல அவ்வளவு லகிப்பு வரல. அவருடைய நேரடியாக எப்போ பாடம் கேட்கலாம்ங்கிற ஆர்வம் அவருக்கு மிகுகிறது என்று சொல்வார். அதனால இங்க என்னன்னா, அப்படி நடத்துவது அந்த காலத்தில் அது மரபு. அதனாலதான் ஓர் குருவின் என்கிறார். குரு நேரா வராட்டாவும் யாராவது ஒரு மாணாக்கர் மூலமா கூட நமக்கு செய்வார். அதான் ஓர் குருவின் அருளால் அந்த வீடு பயக்கும் உணர்வாகி விவேக ஞானம் புக்கு அனுட்டித்து என்பது அந்த கேட்டல் பின் தக்கவாறு சிந்தித்தல் ஞானம். அப்புறம் நிட்டை என்பது அந்த நிட்டையிலே வேட்கை புரிந்துள்ளவர்கள். நிட்டை அங்கே கூடியாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த இதெல்லாம் தேவையில்லை. எனவே பூதத்தில் புகழ் சீவன் முத்தராகி அவர்கள் இந்த உலகத்துல சீவன் முத்தராகி தக்க பிரியம் அப்பிரியமின்றி அவர்கள் உலகப் பொருள் மேல விருப்பு வெறுப்பு இன்றி ஓட்டில் தபனியத்தில் சமபுத்தி பண்ணி ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அதாவது தபனிய பெறுது பொண்ணு சங்கரனோடு ஒக்க உறைந்து அந்த காரகாரிய பொருள் இங்கே சொல்கிறார். ஏன்னா அவனை போன்று பற்றில்லாது இருந்து இவர்ங்கிறது ஆன்மா. அவன் இவரை பற்றி இருக்கிறது எப்போதும் இருக்குது. இப்போ இவன் இதுவரைக்கும் உலகை பற்றி நின்றவன், இவனும் அவரை பற்றுகிறான். அப்போ இவன் அவரை, அவன் இவரை விடாதே உடந்தையாய். இதுதான் சிறப்பு வகை அத்திவிதத்திலே இறைவன் நம்மோடு கலந்திருப்பது பொது வகை அத்திவிதம். நாமும் இறைவனோடு கலந்திருப்பது சிறப்பு வகை. எனவே அந்த முக்கியில நாம அந்த அத்திவிதத்தை தான் அடைகிறோம். எனவே விடாதே உடந்தையாய் உறைந்து, அந்த உடந்தையாய் என்பது அதான் வழித்தலைப்படுவான் முயல்கின்றேன் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன்.
களித்தலைப்படுகின்ற நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர இழுக்கை ஒழித்து அருணாயின செய்யாய் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவானே என்று அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வதைப் போல அவன் நம்மை முத்தியை நோக்கி செலுத்துகிறான்னா நாமும் அந்த முக்தி நாட்டம் உடையவராக இருப்பதுதான். ஈஸ்வன் நோக்கும் நம் நோக்கும் ஒத்தலே உடந்தையாய் நிற்கலாம் என்பான். அப்படி உடந்தையாய் உறைந்து காரணகாரிய பொருள் சிவன் தோற்றம் ஒன்றுமே என்பது ஏகாரம் சிறப்பு கண்டு நிற்பர். இங்கு நிட்டை கூடுவதற்கு வேட்கை, அதுதான் நமக்கு அந்த ஞானம் கேட்டல் குரு சொல்ற ஞானம் வீடு பயக்கும் உணர்வு என்பான். அதைத்தான் இங்க நிட்டை புரிந்துள்ளவர்கள் அப்படின்னா நிட்டையிலே வேட்கை மிகுந்து உள்ளவர்கள் என்று அங்க அது பொருள்படும் என்று நமக்கு அந்த பாட்டுல நமக்கு சொல்லி, அப்புறம் நமக்கு அவர் சொல்லுவார் இந்த பெருமான் அந்த கேட்டல் ஞானத்துக்கு அப்புறம் நமக்கு சிந்தித்தல் ஞானம் அது இந்த சிந்தித்தல் ஞானம் என்பது அது 9ஆம் நூற்பா. சிந்தித்தல் என்பது சாதனை, அந்த கேட்டபடி நிற்பது, அதுக்கு அடுத்த நிலை என்பது கேட்டாச்சு. கேட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? கேட்டபடி நிற்றல், கற்றல் நிற்றல் என்பார். எனவே அதைத்தான் அந்த அந்த சிந்தித்தல் நிகழ்ந்த பின்னாலே என்ன நிகழும்னா தெளிதல். அப்போ முதல்ல ஆரியனாம் ஆசான் அருளால் தோன்ற அடியானம் ஆன்மாவில் தோன்றும் என்பது கேட்டல் ஞானத்தை சொல்லியாச்சு. அடியானம் ஆன்மாவில் தோன்றும். அப்புறம் மிக்கதொரு பக்குவத்தில் மிதி சத்திரிபாதம் மேவுதல்ங்கிறதுல சிந்தித்தலை சொன்னார். அப்புறம் அது முடிஞ்சா தெளிவு வரணும். தெளிவு வரும் பொழுது அந்த பாட்டு தான் அதை சொல்லும் பொழுது நமக்கு அந்த அருள் நந்தி அது அருளோட அந்த கேட்டல் முன்னால சொல்லப்பட்ட கேட்டல் சிந்தனையும் ஒருங்கு வைத்து சொல்கிறார். ஏற்கனவே 2 தனித்தனியா பாட்டை சொல்லியாச்சு. ஆனாலும் தெளிதலை சொல்லும் இடத்து பழையபடியும் ஒரு தடவை கேட்டல் சிந்தித்தலை சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் தெளிதலை சொல்லுகிறார். இல்லாட்டா அது தெளிதலை மட்டும் சொன்னா தெரியாது என்று. எனவே இங்க அதுதான் அருளினால். அப்போ எல்லாமே அருள் தான். இந்த நமக்கு முன்னிலை அருளாலே அவையும் பார் என்றான். அப்போ அதுதான் தெளிதல், எல்லாம் அருள்படி நிற்றல். அதுதான் 10ஆம் நூற்பாவில தெளிதல். அப்போ அருளினால் அறியாமை அகற்றி, அது கேவலம். அருளினாலே அறியாமை அகற்றி கேவலையிலிருந்து நீங்கி அறிவகற்றிங்கிறது சகலத்திலே மயக்க அறிவை மாயையால் பாசஞானத்தினால் ஏற்பட்ட மயக்க அறிவை அகற்றி, அது நமக்கு அந்த இதுல சொன்னது போல அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண்ணை பறித்து கோல் கொடுத்து பிறகு இடக்கண் வலக்கண் என்று தந்தது போல இங்கே அறிவை அகற்றி சகலத்தையும் நீக்கி அறிவின் உள்ளே அறிவு தன்னை, நம்ம அறிவுக்குள்ள அறிவு. அப்போ அறிவின் கரு, அறிவின் மூலம், அதுதான் அறிவின் உள்ளே அறிவு. உள்ளே அறிவு அப்படின்னா அது உள்ள இருக்கிறது சிறு சிறுன்னு நினைச்சக்கூடாது. அதுக்குள்ள இதுதானே இருக்குதுன்னு. இங்க உள்ளே என்பது அதற்கு மூலம், காரணத்தை குறித்தது. அப்போ நம்ம அறிவு பருமை என்றும் அது நுட்பம் என்பதையும், அது வியாபகமானது இது வியாபியமானது என்பதை தெரிஞ்சுக்கணும். உள்ளேன்னு சொன்ன உடனே அது வியாபியம் நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எனவே எது சூக்குமமா இருக்கிறதோ அது வியாபகமா இருக்கும். எனவே அதான் அந்த உள்ளே இருக்கிற அந்த அறிவைத்தான் அருவியாபகம் என்றார். அருவியாபகம் என்றால் அதற்கு ஒப்பாக எந்த வியாபகமே இல்லை.
அப்போ நம்ம அறிவுக்கு எப்போதும் அடை கொடுக்காமே சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஒரு அடை இருக்குது. தூல சித்து, தூல சித்து, தூல சத்து என்று. எனவே அந்த நம்ம அறிவு ஸ்தூலமான நம்ம அறிவுக்குள்ளே இருக்கின்ற சூக்குமம் அப்படின்னு நம்ம உள்ளேயும் வெளியையும் நிறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். எனவே அந்த அறிவு தன்னை அருளினாலே அருளினாலே அந்த அருளினுடைய உதவியாலே அருளினாலே அறியாதே அறிந்து அறியாதே அறிந்து என்பது கேட்டல் ஞானம் வேறாய் நிற்கிறது. எனவே அந்த கேவலம் சகலம் அந்த ஏகதேச மயக்க அறிவு அது ரெண்டும் ஏகதேச பொருளை சுட்டி அறிகின்ற உணர்வுரு. அது பிறவிக்கு ஏதுவானது விடய ஞானம். அந்த விடய ஞானத்துக்கு ஏதுவான அந்த கருவிகளை மாயை தன்னை உதறி என்றார். அதை நீக்கிறது. அதை நீக்கி ஆசிரியன் திருவருளால் அதைத்தான் பொய்காட்டி பொய்யகற்றி என்பார். பொய்காட்டி பொய் அகற்று என்பது. ஏன்னா அகற்றுறதுன்னா அவ அறிவுல நிகழணும். இவரை நீக்கி வைக்கிறது இல்லை, இவர் நீக்கிறதுக்கு உதவுவார். அவன் அறிவில் அந்த பற்று போகணும். அதனால அதை உணர்த்தி அறியாமைக்கு காரணமான பொருளை உணர்த்தி அது மேல இந்த ஆன்மாவுக்கு பற்று நீங்குமாறு செய்து என்று இவரே வருவாரு, இதுதான் அவர் புண்ணிட்டு போயிருவாரு அப்படின்னு நினைக்க முடியாது. அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஜாமா இது இல்லை. எனவே அந்த ஏகதேச மயக்க அறிவையும் அகற்றி அந்த ரெண்டும் பிறப்புக்கு காரணமானது. ஏகதேச பொருளை அறியக்கூடியது உணர்வுரு. அசத்தாம் பொருளுக்கு அறிந்து அசத்தாய் நிற்கிற அந்த நிலைக்கு காரணமானது. எனவே அந்த ஆசிரியனுடைய திருவருளால் அந்த அறியாமை காரணமான ஆணவமும் அப்புறம் மயக்க அறிவுக்கு காரணமான மாய கண்மங்களையும் அந்த மும்மலம் அதை நீக்குவதை அறியாமை அகற்றி அறிவகற்றி என்ற ரெண்டுக்குள்ள வச்சு நமக்கு காட்டுகிறார். எனவே அந்த இருவகை பாசம், இருவகை பாசம் என்ன? இருவகை அனாதி ஆதி, அனாதி ஆதி என்று பாசம் நம்மகிட்ட இருவகையா இருக்கு. அனாதியா இருப்பது ஆணவ மலம், இறைவனால் காரியப்படுத்தப்பட்டு சேர்க்கப்படுவது ஆகந்துக மலம். எனவே அந்த இருவகை பாசமும் நீக்கி நீக்கி அறிவினுள்ளே அறிவு தன்னை, அறிவின் முதலை, நம் அறிவினுடைய முதலை கருவை அறியாதே அறிந்து தம் அறிவின் கண்ணே அந்த கேட்டல் அறிவினை கேட்கும் முறையிலே கேட்டு பிரியாத சிவன் தானே பிரிது தோன்ற. அப்போ நம்ம விட்டு எமைப்பொழுதும் நீங்காத சிவன் இப்போ நீங்கி நிற்பது போல நமக்கு வேறாய் நம் அறிவிலே தோன்ற குறியாதை குறித்து அதை சிந்திக்கும் முறையிலே சிந்தித்து, சிந்திக்கும் முறையிலே சிந்தித்து என்றால் நாம அந்த சாதனை செய்து பிரிந்து தோன்றி பிரிந்து தோன்றி என்ன செஞ்சான்? பிரிந்து தோன்றி அறியாமை அறிவுக்கு அந்த நிலையில்லாத அறியாமைக்கும் நிலையில்லாத அறிவுக்கும் காரணமான பொருளை நமக்கு காட்டினான். அந்த ரெண்டும் நிலையில்லாத தன்மை. அதற்கு காரணமான பொருளை காட்டி நாம வீட்டுமாறு செய்வது. அப்போ அதை காட்டியதான் கேட்டல் ஞானம். அதை வீட்டுவதற்கு முயற்சி தான் சிந்தித்தல் ஞானம். அப்போ அது முதல்ல சொன்னதுக்கும் இதுக்கும் தொடர்பு காட்டுறாரு பார்த்தீங்களா? அதுதான் அது அப்படி செய்து. எனவே அந்த அந்த அறிவினுள்ளே அறிவு தன்னை கேட்கும் முறையிலே கேட்டு நம்ம அறிவில் இருக்க குற்றத்தை அவன் உணர்த்த, துன்ப காரணத்தை உணர்த்த அதை கேட்டு சிந்திக்கும் முறையிலே அதை நீக்கிற முறையிலே. ஏன்னா அந்த ஒரு பொருளுக்கு தெளிவு அதுதான் சுத்தி என்கிறோம். தசகாரியத்துல சுத்தி
சுத்தி என்பது அது குணமானால் கூடுதலும் பகையானால் விடுதலும் சுத்தி என்பார். சுத்திங்கிற சொல்லு பொது சொல். அந்த சுத்தி என்பது நமக்கு குணம்னா அதோட கூடுதல் பேர் சுத்தி, பகைனா அதை விடுறதுக்கு பேரு சுத்தி என்பார். எனவே இந்த சடம இதெல்லாம் பகை, எனவே அதை நீக்குவதுதான் சுத்தி. எனவே அதை சிந்திக்கும் முறையிலே சிந்தித்து அதை நீக்கிறது, அதுதான் அங்க ஆன்ம சுத்தி. சிந்தித்தல் ஞானத்தில் நிகழ்வது ஆன்ம சுத்தி. ஆன்மாவுக்கு சுத்தியாவது ஆடைக்கு சுத்தி என்பது அழுக்கு நீக்கம் என்றார் போல, ஆன்மாவுக்கு சுத்தியாவது மல நீக்கமே என்பதை அங்கே சொல்லுவார். எனவே அதுக்குத்தான் அங்க சாதனை செய்து அப்புறம் சிந்திக்கும் முறையில சிந்தித்து அதை எப்படி நீக்கணுமோ அந்த முறையில நின்று நீக்கி, அதாவது சத்துடன் நின்று அசத்தை நீக்கணும்னு முதலே சொல்லியிருக்கிறாரு. அந்த சத்தோடு நிக்கிறது தான் ஞான பூசை. அதுல நிக்க நிக்க அவனோடு கூட கூட அசத்து நம்ம விட்டு நீங்குவது, அதான் நிற்கும் முறையில நிக்கிறது. அத சிந்திக்க வேண்டிய பொருளை சிந்தித்து இதை நீக்க வேண்டிய பொருளை நீக்கிறது. அப்போ இந்த குழைந்து அந்த கரணங்களோடும் கூடாதே. அப்போ இந்த அப்படி நிக்க நிக்க பாசம் நம்ம விட்டு நீங்குகிறது. அந்த கரணங்களோடும் கூடாதே, வாடாதே. கருவிகளை நாம படிப்படியாக விடுக்கிறோம். அருளை சார சார இந்த மாயா சார்பு நம்ம விட்டு நீங்குது. அப்படி நீங்கும் பொழுது நமக்கு அந்த 4ஆம் நூற்பாவுல வந்தது போல கேவல நிலை வரல, அதுக்கு பதிலாக தெளிவு வருது. அதனாலதான் அந்த கரணங்களோடு கூடாதே, கூடாது இருப்பினும் அப்படிங்கிறத வருவிக்கணும். கூடாது இருப்பினும் அங்க என்ன வரல, வாட்டம் வரல. வாடாதே இருப்பி ஆகில் அப்படி நிக்கிறது அருமை. ஏன்னா அது நாம அந்த சத்து பொருளோடு எவ்வளவு சேர்ந்திருக்கிறோமோ அவ்வளவுதான் இது நீங்கும். அதனால அப்படி இருப்பியாகில் அப்படி நின்னுட்டா வாடாதே கூடாதே வாடாதே குழைந்து இருப்பையால். இந்த குழைந்து இருத்தல் என்பது தேற்றம் பெற்று நிற்பது. அதாவது அதாவது மதி கொழுந்து என்பார். மண்ணில் வளர் மதி கொழுந்து என்பது அது அந்த வாடாத அறிவை குறிப்பது. அப்படி இருப்பையாகின் அப்போ நாம அந்த பாசத்தை எல்லாம் அருளால் வாட்டி, அது நமக்கு அந்த 10ஆம் நூற்பாவுல சொல்லுவார். இந்த கருவிகளினுடைய வலிமையை, அதனுடைய வியாபகத்தன்மையை, நமக்கு வியாபகமாக அது நிச்சயதாரியா நாம வசித்திட ஒரு வியாபியா அடங்கி இருக்கோம். அதனுடைய வியாபகத்தன்மையை அருளால் வாட்டி தான் வாட்டமின்றி இருந்திடவும் என்பார். அதுதான் அப்போ அருளை கொண்டு வாட்டுகிறோம், நாம் அருளை பற்றி கொண்டு இதை வாட்டுகிறோம். அதனால நாம தேற்றமுற்று நிற்கிறோம் என்பதை அங்க சொல்கிறார். எனவே நெறியாரை என்றும் நின்றே நிராதாரனாய் தோன்றிடுவன். எனவே அந்த பெருமான் இப்படி நமக்கு இதை விட்டுட்டா அந்த சிவஞானம் நிராதாரமாக, அப்படின்னா இதுவரைக்கு தோன்றிய ஞானம் பாச ஞானம், அந்த பாசத்தை பற்றி சிவஞானம் அந்த பாசத்தின் மூலமாக ஒரு வியஞ்சகத்தை பற்றி, அதான் ஆதாரம். இந்த பாசம் என்ற ஆதாரத்தை பற்றி நமக்கு நிகழ்ந்தது இப்போ நேரே நிகழ்கிறது. அந்த வியஞ்சகம் இல்லாம பெருமான் நேரே, அதான் நிராதாரமாக. ஆதார தீக்கை நிராதார தீக்கைங்கிற குருவை பற்றி நின்று செய்கிறது ஒரு ஆதாரத்தை பற்றி. அதுபோல அவன் நேரே அகலருக்கு நேரே செய்வது போல இந்த சுத்த நிலையில நமக்கு பெருமான் நேரடியாக ஞானத்தை விளக்குவது, அதுதான் நிராதாரனாக அங்கே தோன்றிடுவன். அதுதான் தெளிவு, அதுதான் தெளிதல் ஞானம், நேரே அறிவிக்கிற ஞானம்.
அதுதான் தெளிதல் ஞானம். அதைத்தான் நாம அந்த கொடியேற்றத்துலலாம் அது மேல போய் நேர அந்த பெருமான், அந்த கற்பக்கிரகத்தில் இருக்கிற பெருமான்கிட்டருந்து நமக்கு அறிவு இச்சை செயல்கள் விளக்கப்படுவதாக நாம் சொல்கிறோம். எனவே அப்போ அல்லவாகி இவையெல்லாம் அல்லவாகிங்கிறது இந்த கேவல சகலமெல்லாம் அல்லவாகி நெறியாரை என்றும் நின்றே நிராதாரனாக தோன்றிடுவன். எனவே அவ நிராதாரணமாக இருப்பதுதான் இயற்கை. அந்த இயற்கை நிறையிலே பெருமான் நமக்கு காட்சி அளித்து கொண்டிருப்பார், அறிவை விளக்கி கொண்டிருப்பார். இதுதான் தெளிதல் என்று நமக்கு இந்த பாட்டுல, அந்த சித்தியார் பாட்டுல 82ல, அப்போ 80, 81, 82 இதுல வரிசையா நமக்கு சொல்லி, அப்புறம் இந்த புண்ணியம் அது மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். எனவே அந்த புண்ணியத்தை இங்க புண்ணியம்ங்கிறது பெருமானை, புண்ணிய வடிவாக இருக்கிற பெருமானை புண்ணியம்ங்கிறது. அந்த புண்ணியனை ஞானத்தால் பூசித்த புண்ணியத்தாலே அந்த புண்ணியனை நாம் அந்த புண்ணியத்தை பெறுவதற்காக பூசிக்கிறோம். எனவே அந்த புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே அது சிவ புண்ணியம். எப்படி பூசித்தோம்? திரிபிடி ஞானத்தால் தான் பூசிக்கிறோம். அந்த புண்ணியத்தினாலே நன்னிய, அப்போ முதல்ல திரிபிடியாதான் செஞ்சோம். அப்படி செஞ்சதனால அது தெளிந்த ஞானத்துக்கு உபாயமாயிற்று. அந்த திரிபிடி ஞானம் தெளிந்த ஞானத்துக்கு உபாயமாயிற்று. நன்னிய ஞானம், நன்னிய தெளிதல் ஞானம். அப்போ முன்னால பூசித்தது திரிபிடியோட பூசித்தோம். அப்போ அங்க பூசிப்பவன், பூசிக்கிறவன் அறிவு, பூசிக்கப்படுகிற பொருள் என்று அப்படி நாம அந்த நமக்கு வேறினில்லாத அந்த இறைவனையும் அவனுடைய அறிவையும் வேறாய் கண்டு பூசித்தோம். இப்போ அது போய் அவன் நமக்கு உடனாய் நிற்பவன் என்பதை அறிவதுதான் இங்கே நன்னிய ஞானம். அப்ப பூசித்த அந்த காரணத்தால் பெற்ற ஞானம், நன்னிய ஞானத்தால், தெளிதல் ஞானத்தால் இரண்டினையும் அறுத்து, எனவே அந்த நல்வினை பயணிக்காரமாக அனித்திய இன்ப பூமியாகிய அந்த சொர்க்காதி போகங்களையும், இல்ல தீவினை பயனாக அறியக்கூடிய நரகம், கீழ் நோக்குதல், அந்த ரெண்டு நிலையுமே அறுத்து. எதனால் அறுத்து? ஞானத்தால் அறுத்து, தெளிந்த ஞானத்தால், இந்த ஞான வாழாது தெளிதல் ஞானத்தால் இரண்டினையும் அறுத்து. அப்ப தெளிதல் வர வரைக்கும் நாம அங்கெங்கெல்லாம் போவோம் என்பது பெறப்படுகிறது. எனவே அதை இரண்டினையும் அறுத்து, அப்போ அந்த ஞானத்தை வாழ் என்கிறார். எனவே ஞாலமோடு மேலு கீழும் நன்னானாகி இந்த பூமி மேல உள்ள சொர்க்கம், நரகம் இதுக்கெல்லாம் போகாம, அதாவது 36 தத்துவ புவனங்களையும் கடந்து என்பது. எனவே அந்த கடந்து பிறவியை, அந்த ஏகதேச நிலையை கடந்து எண்ணும் இகலோகத்தே, இதையெல்லாம் கடந்து இந்த இகலோகத்திலே முக்தி பெறும் இவன்தான் இந்த உலகத்தில இந்த உடம்போடு கூடவே முக்தி நிலையை எய்துகிறான். இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அப்பவே அவனுக்கு முக்தி வந்தாச்சு. எனவே முக்தி பெறும் இவன்தான். அப்ப முக்தி பெறுவதற்கு உரிமை உடையவன் இவன்தான் எங்களில ஞாயிறு எமக்கு என்று குறைவு இன்றி. எனவே அவனுக்கு, அந்த புண்ணியனுக்கு, அந்த புண்ணியனை பூசித்த புண்ணியன் இவனும். எனவே அந்த வியாபகமாகிய உயிர் அந்த இயல்பை இழந்து ஏகதேசப்பட்டு அதனால கீழே சென்று அது
துன்பத்தை நுகர்வதற்கும் காரணமாகிய பாவமும், மேலே சென்று இன்பத்தை நுகர்வதற்கு காரணமான புண்ணியமும் விலங்கும் ஆக விலங்குகளை பெற்று, அது தலைதான், அந்த தலை ரெண்டு இடத்தில் தடைப்பட்டு நின்று, அந்த ரெண்டுமே முக்திக்கு தடையா இருக்கிறதுனால தடை என்று சேர்த்தார். அதனாலதான் நமக்கு அந்த பட்டினத்தார் சொல்லுவார், அதாவது அந்த கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நூக்க என்பார். நூக்க, அந்த கல்லுதான் மும்மலம். அந்த மும்மலத்தோட இந்த ஆன்மாவை சேர்த்து இந்த பிறவிங்கிற கடல்ல மீள மீள இந்த பிறவிக்குள்ளேயே அது அந்த 84வது பாட்டுல சொல்லுவார் திருவருள் பயன்ல. எனவே அங்க அது சொன்னது போல அவன் நம்மள முதல்ல கேவலத்துல இருந்து மீள விட மாட்டான். அப்புறம் அதுல இருந்து மீண்டதுக்கு அப்புறம் சகலத்திலிருந்து நமக்கு அந்த மலம் முற்றிலுமா நீங்குத வரைக்கும் சகலத்திலிருந்து மீளாது அந்த பிறவியைத்தான் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் சுத்தத்துக்கு வந்தப்புறம் பழையபடி சகலத்துல மீளாம, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மீளாமல் காப்பவன் என்கிறது. எனவே அது நூக்கங்கிறது நாம அதிலேயே அழிந்தி நிற்பது. ஆரணம் தொடரா பூரண புராண, அவன் பூரணன் புராணன், அவன் முன்னோன், முன்னோன் காண்க முழுதோன் காண்க என்பதை பூரண புராண என்ற 2 சொல்லால சொன்னார். எனவே நாரணன் அறியா, நாரணனும் அறியா. ஏன் நாரணனும் அப்படின்னா விஷ்ணுனா வியாபகன்னு அர்த்தம். நாமும் தான் வியாபகம், அவனும் விஷ்ணுங்கிறது வியாபகத்தை குறிப்பது. அவனிடத்திலே பெருமான் சிறப்பு வகையை அதிர்ஷ்டித்து நின்று காத்தல் தொழிலை செய்கிறார். அப்படி இருந்தா கூட சிறப்பு வகை அதிஷ்டானம் பெற்றா கூட அவங்களாலும் அறிய முடியல. ஏன்னா ஞானம் பெற்றாலன்றி இந்த அதிகாரமும் மலச்சார்புடையதே, இந்த அதிகாரமும் மலச்சார்புடையதே என்பதை அது அதிகார மலவாசனைங்கிறார். எனவே அந்த நாரணன் அறியா காரணக் கடவுள். எனவே இவன் காரணக் கடவுள். சோதி சுடரொளி ஆதி தனிப்பொருள் ஏகநாயக யோகநாயக யான் ஒன்று உணர்த்துவது உளதே, யான் முன் நனைந்தனைய உலகம் தன்னில். இந்த உலகம் நனைந்தனைய உலகம், பார்க்கறதுக்கு இன்பமா தெரிகிற உலகம், அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியம் என்கிறார். அப்படி தெரியுது நமக்கு. ஏன்னா அது மயக்குது. அப்படி நனைந்தனைய உலகம், அந்த உலகத்து அனந்த யோனியில் எண்ணில்லாத அனந்த, அனந்தம்னா அந்தமில்லாம எண்ணில்லாத அனந்த யோனியில் பிறந்துடி, அத்தனை பிறவியில பிறந்தாச்சு. அப்போ பிறந்ததன் நோக்கம் பிறந்துடி பிறவாது என்பான். பிறப்பதன் நோக்கமே பிறவாமை அடைவதற்கு தான். அதை அடையாது, அந்த இலக்கை அடையாது. ஒரு வாய்ப்பல்ல, 1 கோடி வாய்ப்பு கொடுத்தான் ஐயா என்கிறார். பிறந்துளி பிறவாது, அப்படி அந்த பிறவைமை அடையாது கரங்கன சுழன்றுளி. எனவே அப்படி சக்கரம் போல சுரண்டு கொண்டிருக்கிறோம். சுழன்றுளி தோற்றும் போதின், நாம பிறக்கும் போது ஈற்று துன்பம், பிறக்கும் பொழுதே நாம துன்பத்திலேயே பிறக்கிறோம். நாம செய்த துன்பம் காரணமாக, தீவினை காரணமாக பிறக்கிறோம். பிறக்கும் போதே அந்த அனுபவம் தொடங்கிடுதுங்கிறார். எனவே துன்பத்தோடு பிறந்தது மட்டுமல்ல, பிறரை துன்புறுத்தியே பிறக்கிறோம்ங்கிறார். நம்ம தாயைத்தான் முதல்ல துன்புறுத்துறோம்ங்கிறார். அதனால அந்த ஈற்றும் போது தோற்றும் போது ஈற்று துன்பத்து என் யாயுறு துன்பம் துயரம், என் தாய்க்கு முதல்ல துயரம் கொடுக்கேன், அவளுடைய துன்பத்தையும் யானொரு துயரம்
நான் அந்த கரும்பு ஆலையில் அந்த சக்கரங்களுக்கு கீழே அந்த கரும்பு நைந்து வருவது போல வருகிறேன் என்று அங்கே சொல்கிறார். எனவே நாம் படுகிற துன்பமும் இறக்கும் பொழுதில் அறப்பெரும் துன்பமும், அத அறப்பெரும் துன்பம்ங்கிறார். இறக்கும் பொழுதில் பெருமான் அந்த மரண வேதனை அது தெய்வத்தால் வருவது. அந்த துன்பம் கொடுக்க அப்பமாவது பெருமானை நினைக்க மாட்டானான்னு பெருமான் ஏங்கிக்கிட்டே பார்க்கிறான். ஐயோ, அந்த துன்பத்திலேயாவது பெருமானேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல கதி கிடைச்சிடாதான்னு பார்க்கிறாரு. நினைக்குமாறிலே நாயன் அப்படின்னா அவருடைய கருணையை என்ன சொல்றது? நம்முடைய அறியாமையும் அவனுடைய கருவையும் அளவிட முடியல. எனவே அந்த இறக்கும் பொழுதில் அறப்பெரும் துன்பமும், நீ அல்லது அறிகுனர் யாரே? பெருமானை உன்னைத் தவிர, என் அறிவுக்குள்ள இருக்கிற உன்னைத் தவிர வேற யாருக்கும் அதை அறிய முடியாது. ஆதலால் இப்ப என்ன அப்படின்னா, யானினை பிறத்தலாற்றேன் சாமி, என்னால இனிமே பிறக்க முடியாது, போதும், என்னால தாங்க முடியல சாமி. யானினை பிறத்தல் ஆற்றேன், அகுதாண்டு உற்பவம் துடைத்தல் நிற்பிடித்தல்லது இலது. நான் நினைச்சது நடக்குமா? நடக்காதே. அப்போ அது உன் கையில தான் இருக்குது. எனவே அந்த உற்பவம் துடைத்தல் நிற்பிடித்தல்லது பிரிதொரு நெறியில் அல்லது இலது. பெருமானு தான் நினைக்கணும், அவன் தான் வைக்கணும். எனவே பிரிதொரு நெறியில் இல்லை. அது அந்த சிவநெறியில நாம நின்றவனுக்கு அல்லது மற்ற நெறியில நின்றவனுக்கு முக்தி என்பது இல்லை. எனவே அந்த சிவநெறியிலே நிற்பதற்கு மற்ற நெறியிலே பற்று அற்றிருக்கணும், இந்த நெறியில மட்டும் பற்று வந்திருக்கணும். அதுதான் அந்த எல்லை. அந்நெறிக்கு, அந்த சிவநெறிக்கு வேண்டலும் விருப்பும், மற்ற நெறியில வெறுப்பும் ஆண்டு ஒன்றில் படரா. ஒரு வருஷத்துல நமக்கு மற்ற மதங்கள்ல வெறுப்பு வந்து சித்தாந்த சைவத்துல விருப்பு ஒரு வந்துறதில்லை. அதுக்கு எத்தனையோ பிறவி கழிஞ்சிருது அந்த நெறிக்கு வர்றதுக்கு. எனவே அது ஒரு வருஷத்துல வராது. உள்ளம் ஒன்றும் உடைமை வேண்டும். முற்றி அடையணும்னா உன்னோட என்னுடைய அறிவு ஒன்றி நிற்கணும், அந்த ஒருமை வேண்டும். அகுதன்றி நான் அதுக்கு மாறாக, உன்னோடு ஒன்றி நிற்பதற்கு மாறாக நான் ஐம்புலன் ஏவல்வே ஆணைபடி நின்று, அவர்கள் ஆணை, அவர்கள் ஏவ, அவர்கள் வழி நான் நிற்கிறேன். ஐம்பொறிகளை எனக்கு கருவியா கொடுத்தீங்க, அவங்க என்ன ஏவுறாங்க, நான் அவங்களுக்கு வேலைக்காரன் போல நிற்கிறேன். ஏவல் வழி நின்று தானலாத ஒன்றை தான் என நினையும் இது எனது உள்ளம். இந்த உடம்பு போய் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆதலின் இதுகொடு நின்னை நினைப்பது எங்கனும். இதே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா உன்னை எங்க நினைக்க? இதை நினைக்கவே நேரம் பத்தல. எனவே முன்னம் கற்புனையாக கடல் நீர் நீந்தினர் எற்பிறர் உளரோ இறைவா. எனக்கு தெரிஞ்ச வரையில உன்னுடைய அருளாலே கல்லை கட்டி அந்த நாவுக்கரச பெருமான் கடலிலே நூக்கப்பட்டார். அப்படி கல்லை கட்டினவரு, அந்த கல்லு, கடல்ல கல்லு என்பது பாதகமான துணை. அந்த கல் போல்தான் இந்த மூன்று மலங்களும். அதை கட்டி இந்த பிறப்புல போட்டிருக்க, இதை வச்சுக்கிட்டு வான்னு இந்த மாயெல்லாம் நமக்கு உதவி புனைன்னு இதை வச்சுக்கிட்டு இந்த கல்லு இதை கட்டி போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த அப்பர் சாமிகளை தவிர வேற யாரும் இந்த கல்லை வச்சுக்கிட்டு தெப்பமா கடந்து அவர் வந்தாரு. அவருக்கு பின்னால வேற யாரு வந்திருக்கானா? ஐயா வரல. பிறகு நான் எப்படி வருவேன்? எற்பிறர் உளரோ, அவருக்கு பின்னால அதே மாதிரி வரிசையா வந்தாமுன்னா சரி, அது நமக்கு போனேன், அதை வச்சுக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லலாம். அவர் ஒருத்தர் தான் அபூர்வமா வந்திருக்காரு. எனவே நான் எப்படி இதை கொண்டு கடக்க முடியும் இறைவனே என்று. ஆனாலும் எனக்கு முக்கிய அடையணுங்கிற ஆசை போக மாட்டேங்குது. முடியாது, நானும் ஆசை
போகல. எப்படியாவது முத்தி அடைஞ்சிடணும்னு நினைக்கேன். கற்பம் கடத்தல் யான் பெற வேண்டும். இந்த கடலை, பிறவிங்கிற கடலை கடக்கணும். கடத்தற்கு அப்படி கடந்து வரணும்னா உன்னை நினைத்தல் யான் பெற வேண்டும். பெருமானே உன்னையே நினைக்கணும். நினைப்பதற்கு நெஞ்சு நெறியிலே நிற்கணும். உன் நெறியிலே நிற்கணும். நஞ்சு பொது உரையேற்று உலகம் உண்ட கரைகளும் இடத்து கண்ணுதலோயே என்கிறார். எனவே என் நெஞ்சு பூரா நஞ்சாலா சாமி இருக்குது. அமிர்தம் நிறைவதற்கு பதிலாக அமிர்த குடமா இருக்கணும். ஏன்னா இந்த நெஞ்சை நீ இருக்கக்கூடிய பதும தளம்னு சொல்றோம், பதும பீடம் சொல்றோம். ஆனா அது பூரா நஞ்சாலா இருக்குது. எனவே அந்த நஞ்சு உன்னை அறிந்து சார ஒட்டாமல் தடுக்கிறது. பெருமானே நீர் ஒருவர் தான் உள்ளேயும் நஞ்சு வெளியையும் நஞ்சு. வெளியில பூரா நஞ்சுடைய பாம்புகளே அணிகலன்களாக அணிந்திருக்கலாம். உள்ளேயோ அந்த ஆலகால விஷத்தை உண்டிருக்கலாம். எனவே உள்ளும் புறமும் நஞ்சாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிற ஒரே ஆள் நீர் தான். நீர் வந்து எனக்கு இந்த நஞ்சை எடுத்தால் என்று நான் உன்னை திருவடியை பெற முடியாது, இந்த கற்பத்தை கடக்க முடியாது என்று அருமையாக வேண்டுகிறார். எனவே இந்த இரண்டினையும், அந்த வினைத்தடை இரண்டினையும், அதாவது நல்வினை தீவினை, மேல போய்க்கிறதுக்கான நல்வினை, கீழே பிறப்பதற்கான தீவினை இரண்டினையும் அறுத்து, அது எதுல இருக்கிறாங்க அப்படின்னா ஞான தீட்சையில, ஞான தீட்சையில அதுல அசத்தியோ நிர்வாண தீட்சை, அதுல ரெண்டையும் அறுக்கிறாங்க. சத்தியோ நிர்வாண தீட்சை வாங்கினா பிராரத்தத்தையும் சேர்த்து அறுக்கிறாங்க. அதனால அந்த புண்ணியனை பூசித்த, அந்த புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தால் அந்த சிவபூசை பண்ணிய, அதனால அந்த இறப்பில் தபத்தால் கிடைத்த ஞானத்தால் இரண்டினையும் அறுத்து நான் பெருமானுடைய திருவடியை பெற வேண்டும் என்று இங்கே அந்த பெருமான் வேண்டுகின்றார். எனவே இங்க இந்த சிவஞான சித்தியார் பாட்டை நமக்கு அவர் காட்டி, இந்த திருவடி என்பது இப்பேற்பட்ட அடி, நாம இதையெல்லாம் கலந்துதான் நாம அதை பெறணும் என்பதை, அதுதான் அந்த திருவடி ஞானத்தை பெற்றுதான் அந்த பெரும்பெயர் கடவுளில் கண்டுங்கிறார். இந்த திருவடி ஞானத்தை பெற்றுத்தான் நாம நம்மையும் அந்த பெருமானையும் அனுபவத்தால் உணர்தல், உண்மை நிலையை உணர்தல். அதைத்தான் இங்க பெரும்பெயரில் கடலில் கண்டதாவது அங்கனம் தன்னையும் தலைவனையும் பொது இலக்கணத்தால் உணர்ந்து மரம் நீங்கிய பின்னர் அந்த பெரும்பெயர் பொருளை சிறந்தெடுத்து ஓதும் ஆகம அடவை தலைவாக சார்பாக தலை நின்று அந்த அழிந்தி அறிதலை அந்த அனுபவித்தல் என்னும் சொல்லுக்கு ஆதலாலே அந்த அனுபவம் எனப்படுவது மேற்பொது இயல்பார் பெற்ற அந்த முப்பொருள்களில் அழுந்தாது நின்றறியும் அந்த பரமான்மாவுக்கும் அறிவில்லாத சடமாகிய பாசத்துக்கும் ரெண்டுமே அழுந்துதல் என்பது கூடாது. அந்த இரண்டின் வேறாய் அந்த சர்வஞானத்திரத்துல ஓதியவாறு தன்னால் பற்றப்பட்ட பொருளில் அது அதுவாகவே அழிந்தி அப்படி நிற்கின்ற இயல்புடைய, அது அந்த எட்டாவது பாயிண்டா வரக்கூடியது. அதனால அந்த ஆன்மாவே, ஆன்மாவே என்பது அந்த ஏகாரம் பெருநிலை. ஆன்மாவே அந்த இரண்டனையும் அனுபவிக்கும் என்றும், எனவே மாசு நீங்கியபடி
ஆடையினுடைய குணமாகிய வெண்மை ஆடை முழுவதும் விளங்கி நின்றார் போல மலம் நீங்கியபடி ஆடையின் குணமாகிய அந்த வெண்மை ஆடை பூரா அந்த மாசு நீங்க அழுக்கு போயிட்டா இருக்கிறது மாதிரி நம்மகிட்ட இந்த ஆன்ம அறிவில் இருக்கிற மாசு நீங்கியபடி தன் வியாபகம் முழுவதும் முற்றும் விளங்க பெற்று அந்த நிற்கிற அந்த வியாபகமான நிலை முன் விளங்கிய ஏகதேச அறிவை நோக்கி இந்த அறிவு முற்றறிவு என்று சொல்லப்படும். இந்த ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றில் அழுந்துங்கால் மற்றொன்றினை அறியுமாறு என்மை பற்றி முழுவதும் ஒழுங்கே அறிகின்ற அந்த பேரறிவாகிய அந்த பரமான்மாவினுடைய அறிவை நோக்கி சிற்றறிவு எனப்படும். அப்படி இந்த ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக அழிந்தி அறிவது ஆகலின் யாண்டும் தனக்கு அங்க வியஞ்சகமாய் அறிவிக்கின்ற அறிவையின்றி அமையாது என்பதும். எனவே இந்த ஆன்மாவுக்கு அந்த அறிவிக்கின்ற அறிவு அது பெருமானுடைய அறிவு, அறிவிக்கின்ற அறிவு. அந்த அறிவிக்கின்ற அறிவை இன்றி நமக்கு தனியாக சுதந்திரமாக ஒரு அறிவு என்பது இல்லை. எனவே அந்த முக்தியிலே நாம அந்த பெருமானை பெற்று அந்த எண்குணங்களும் எப்படி நாம விளங்க பெற்று நிற்கிறோம் என்பதையெல்லாம் நாம வருகிற வகுப்பிலே தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு வழக்கம் போல வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிபடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்